So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு வீடியோல நம்ம அனிமல் டிஷ்யூஸ், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற சாப்டருடைய பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோம். We are going to discuss frog. ஃப்ராக்னா என்ன, அது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஃப்ராகோட மார்ஃபாலஜி எப்படி இருக்கும், ஆனட்டாமி எப்படி இருக்கும், ஆனட்டாமில என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இது எல்லா சிஸ்டமும் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் அதுங்களோட டயக்ராம்ஸ், ரெஸ்பெக்டிவ் டயக்ராம்ஸ் என்சிஆர்டில இருக்கும். நம்ம அந்த டயக்ராம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இஃப் இன் கேஸ் என்சிஆர்டில ஒரு டயக்ராம் கொடுக்கல, பட் அண்டர்ஸ்டாண்டிங் அது தேவைப்படுது அப்படின்னா அதை நான் வரைவேன். ஸோ மிச்சபடி உள்ள டயக்ராம்ஸ் நம்ம என்சிஆர்டில தான் பார்க்கணும். பிகாஸ் நம்ம டயக்ராம் என்சிஆர்டி அக்யூரேட்டா இருக்காது நான் வரைஞ்சா. ஸோ நம்ம அதனாலதான் நம்ம வந்து என்சிஆர்டியோட டயக்ராம் தான் ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் இன்னைக்கு கிளாஸ் வந்து 40 மினிட்ஸ்ல முடிஞ்சாலும் சரி, 2 ஹார்ஸ்ல முடிஞ்சாலும் சரி, நம்ம ஃப்ராக கம்ப்ளீட்டா முடிக்கணும். அதுதான் நம்ம கிளாஸோட மெயின் கோல். ஓகேவா? ஓகே. அண்ட் நவ் நான் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் ஆன அந்த கெமிஸ்ட்ரி லெக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42 மினிட்ஸோட ஆடியோ பிரேக் ஆயிருச்சு. ஐ மீன் ஆடியோ வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிருக்குது. சாரி, நாங்க அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரீம் ஆனக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணோம். there was no audio after 42 minutes. ஓகேவா? 42 நிமிஷத்துக்கு அடுத்து அங்க ஆடியோவே இல்லை. அப்படியே ஆடியோ பிரேக், அதாவது கட்டே ஆயிருச்சு. மைக்ல எதுவும் ப்ராப்ளமா என்னங்கிறது தெரியல. பட் we are sorry, எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் திஸ். பிரேம் ப்ரோ சைட்ல இருந்து நான் சேர்த்து சாரி கேட்டுக்கிறேன். இப்போ இதே இது நாங்க ஸ்ட்ரீம் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தா கூட நாங்க உங்களுக்கு வந்து பயாலஜி லெக்சர் ஏதாவது முன்னாடி பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க கெமிஸ்ட்ரி லெக்சர் பண்ற மாதிரி கூட பிளான் பண்ணியிருப்போம். பட் நாங்க ஸ்ட்ரீம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்களே நோட்டீஸ் பண்ணோம். we are extremely sorry for that. ஸோ உங்களுக்கு வந்து அந்த 42 மினிட்ஸ்க்கு அடுத்து அது வந்து 1 hour 36 ஆமா 1 hour 36 மினிட்ஸ் லெக்சர்னு நினைக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற அந்த 50 மினிட்ஸ் கிட்ட உள்ளத ப்ரோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு மண்டே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மண்டே இருக்கும். மண்டே ப்ரோ வந்து உங்களுக்கு சேர்த்து எடுத்துருவார். ஓகேவா? இந்த 50 மினிட்ஸ் இதையும் அவர் சேர்த்து பார்ட் 2ல எடுத்துருவார். ஓகேவா? we are extremely sorry for this. இப்படி நடந்திருக்க கூடாது. பட் ஆல்ரெடி இது பிசிக்ஸ் கிளாஸ்ல நம்மளுக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. ஐ திங்க் வெக்டார்ஸ் பார்ட் 2ல நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. பட் ஏதோ ஒரு லெக்சர்ல நடந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஆடியோ பிரேக் ஆயிருச்சு. நான் திரும்பி உட்காந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு திரும்பி உட்காந்து சால்வ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து பிசிக்ஸ்ல ஒரு ரேண்டம் எரர்ஸ் மாதிரி, எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. பட் இட் இஸ் அன்அவாய்டபிள், வந்துருச்சு. இதுக்கப்புறம் we will be more cautious. ஓகேவா? இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறோம். உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பட் சாரி ஃபார் திஸ். உங்களோட டைம் வேஸ்டா இருக்கும். ஐ அக்செப்ட் இட். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க லெக்சருக்குள்ள போலாம். நம்ம லாஸ்ட் லெக்சர்ல கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். கரெக்டா? ஆர்கன் சிஸ்டம் இது வரைக்கும் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்டையர்லி நியூ டாபிக். அதாவது ஒரு ஆர்கானிசம் பத்தி படிக்க போறோம். இண்டிவிஜுவலா நம்ம வெர்டிபிரேட்டாவை பத்தி படிக்கிறதுக்காக அதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளோட ஃப்ராகை பத்தி படிக்க போறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்லயும் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃப்ராகோட மார்ஃபாலஜி பார்க்க போறோம். ஃப்ராகோடைய மார்ஃபாலஜி. ஓகேவா? மார்ஃபாலஜினா நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போன லெக்சரை நம்ம வந்து என்சிஆர்டில கூட அண்டர்லைன் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். வாட் டு யூ மீன் பை மார்ஃபாலஜி? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராகோட சயின்டிபிக் நேம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரானா டெக்ரினா. ஓகேவா? ரானா டெக்ரினா. அண்ட் அதை செப்பரேட்டா அண்டர்லைன் வேற பண்ணணும். பிகாஸ் அதுதான் நோமன்கிளேச்சரோட ரூல்ஸ், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு ஃப்ராகோட சயின்டிபிக் நேம், இந்தியாவில் இருக்கக்கூடிய காமன் ஃப்ராக்ஸோட சயின்டிபிக் நேம் எடுத்தோம்னா ரானா டெக்ரினா. ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் நீங்க ஃப்ராகை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லிடலாம். அதோட மேல இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் ஸ்கின் எப்படி இருக்கும் ப்ரோ? அப்படியே ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஷைனியா இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி மாய்ஸ்டா, ஒரு ஸ்லைமியா இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆமா. ஸ்கின் is smooth, moist, slippery or else slimy
அண்ட் ஸ்லிப்பரி. ஓகேவா, ஸ்லிப்பரி. ஸ்கின் வந்து ஸ்மூத்தா இருக்கும், மாய்ஸ்டா இருக்கும், அதாவது கொஞ்சம் ஈரப்பதத்தோட அந்த மாதிரி அப்படியே ஈரமா இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் அது மேல அந்த ஒரு ஸ்லைமி லேயர் இருக்குன்னா அது ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்த மாதிரி இருக்கும் ஸ்கின். கரெக்டா? சோ அதாவது ஏதாவது ஒரு பிரெடேட்டர் அதை அட்டாக் பண்ணாலும் டக்குன்னு உருவி ஓடிடும், எஸ்கேப் ஆயிரும். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுங்களுடைய பாடியில நம்ம கலர் அப்படின்னு எடுத்தோம்னா அதோட பாடி கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கலர் இதோட டார்சல் சைடு, அதாவது நம்ம மேல பார்க்கக்கூடிய அந்த முதுகு பக்கம் இருக்குல்ல, நம்ம பார்க்குற அந்த டாப் சைடு தான் நம்ம வந்து சயின்டிபிக்கா டார்சல்னு சொல்றோம். டார்சல் சைடு எப்படி இருக்கும்? டார்சல் சைடு வந்து இட் இஸ் ஆலிவ் கிரீன் கலர்ல வித் டார்க் ஸ்பாட்ஸ். ஓகேவா, டார்க்கா ரவுண்டா ஸ்பாட்டா இருக்கும் வித் டார்க் ஸ்பாட்ஸ். நான் உங்களுக்கு என்சிஆர்டி டயக்ராம் காமிக்கிறேன் மார்பாலஜி முடிச்சுட்டு, அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, கீழே இப்படியே போட்டுட்டோம்னா ஓகே. அடுத்து வென்ட்ரல் சைடு, அதாவது அதோடைய கீழ்பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேல் எல்லோவா இருக்கும், லைட் எல்லோ ஷேட் அடிச்ச மாதிரி ஒரு கலர். ஓகேவா, பேல் எல்லோவா இருக்கும் அது கீழே. ஓகே ஓகே. அண்ட் இதுங்க எல்லாமே பாய்க்ளோதோம்ஸ், நம்மளுக்கு தெரியும், அதாவது கோல்டு பிளட்டட். அனிமல் கிங்டம்ல பார்த்தோம். கரெக்டா? பாய்க்ளோதோம்ஸ், கோல்டு பிளட்டட். ஓகே, நெக்ஸ்ட் பாய்க்ளோதோம்ஸ். இதுங்களோட பாடியை வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். பாடி இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். ஓகேவா, பாடி இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க், தலைப்பாகம் மற்றும் ட்ரங்க்னு சொல்லி இந்த முதுகு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம ட்ரங்க்னு பிரிப்போம். ஓகேவா, இதுல நெக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்டிங், அதாவது தனித்துவமான நெக் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்காது. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம், அந்த நெக் போர்ஷனை சொல்லிடலாம். பட் ஒரு ஃப்ராக்ல நீங்க நெக் எங்க இருக்குன்னா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்படியே ஹெட் வந்து அந்த பாடி போர்ஷனோட அப்படியே ஒட்டி இருந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? நெக்குன்னு அது ஒரு டிஸ்டிங்டான ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. ஸோ பாடி இஸ் டிவைடட் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். ஓகே, வேற இதுங்களோட கண்கள் சிம்பிள் ஐஸ். ஓகேவா, அது என்ன ப்ரோ சிம்பிள் ஐஸ் அப்படின்னா? சிம்பிள் ஐஸ் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் மாதிரி உள்ளதுதான் சிம்பிள் ஐஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரே ஒரு கண்ணு, அதை வச்சு ஒரே ஒரு விஷன் வரும். ஓகேவா, அதாவது ஒரே ஒரு சைடை பத்தி பேசுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பேர் ஆஃப் சிம்பிள் ஐஸ் இருக்கும், இங்கிட்ட ஒரு கண்ணு இங்கிட்ட ஒரு கண்ணு. இதுல நீங்க லெஃப்ட் ஐயை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். லெஃப்ட் ஐயோ ரைட் ஐயோ ஏதோ ஒரு ஐயை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு ஐ தான் இருக்கும். என்ன ப்ரோ ஒரு ஐல ஒரு ஐ தானே இருக்கும்னா, வெயிட் ஒரு ஐல ஒரு ஐ தான் இருக்கும். பட் நீங்க இப்ப இதே காக்ரோச்சஸ் இல்ல இந்த நாணி படம் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல. டிஸ்கிளைமர், நான் இங்க எந்த ஒரு ப்ரமோஷனும் பண்ணல. ஓகேவா, எதுவும் இஷ்யூ வந்துடக்கூடாது, ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன். அந்த அந்த மூவில நீங்க ஈயோட கண்ணில் பாத்தீங்கன்னா ஹெக்ஸகனா இருக்கும். கரெக்டா? ஆமா, அதுல ஒவ்வொரு ஹெக்ஸகனும் ஒவ்வொரு ஐ, அதைத்தான் நம்ம வந்து காம்பவுண்ட் ஐஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹெக்ஸகன்ஸ் அதுல இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹெக்ஸகன்ல இருந்து வர வியூவை அது மொத்தமா எடுத்து அதோட பிரெயின் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அதைத்தான் காம்பவுண்ட் ஐன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு அப்பெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு இதுதான், சிங்கிள் வியூவா தான் அது கேதர் பண்ணும். ஓகேவா, சோ அதுதான் சிம்பிள் ஐஸ். ஃப்ராக்லயும் அதே மாதிரி சிம்பிள் ஐஸ் தான் இருக்கும். அதோடய கரெக்டா அந்த ஆர்பிட்ல லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டா அந்த கண் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஒரு ஒரு ஃபர்ரோ மாதிரி இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கரெக்டா லொகேட் ஆயிருக்கும். ஓகேவா, சிம்பிள் ஐஸ் லொகேட்டட் இன் ஆர்பிட், லொகேட்டட் இன் இட்ஸ் ஆர்பிட். ஓகேவா, ஓகே. அண்ட் இட் இஸ் covered with nictitating membrane அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க. nictitating membrane, அது என்ன ப்ரோ nictitating membrane அப்படின்னா? nictitating membrane அப்படிங்கிறது நம்ம ஃப்ராகோட கண்ணுக்கு மேல ஒரு மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு மெம்பரேன் மாதிரி அதை க்ளோஸ் பண்றதுக்கு இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணா, ஃப்ராக் இப்ப தண்ணிக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் ஃப்ராக்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராகோட அந்த கிளாசிபிகேஷன் சொல்லிருங்க. அந்த வாட் இஸ் இட், டாக்ஸானமிக்கல் கிளாசிபிகேஷன். ஃப்ராகோட கிங்டம் என்ன? அனிமல் கிங்டம். என்ன ஃபைலம்? ஃபைலம் கார்டேட்டா.
கார்டேட்டால என்ன வாட் இஸ் இட், என்ன டிவிஷன்? எஸ், வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்டாக்குள்ள நம்மளுடைய சூப்பர் கிளாஸ் டெட்ரோபோடா. டெட்ரோபோடாவுக்குள்ள இல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை விட்டுட்டோம். கார்டேட்டாவுக்குள்ள யூ கார்டேட்டா, கரெக்டா? புரோட்டோகார்டேட்டா, யூ கார்டேட்டா. ஸோ யூ கார்டேட்டாக்குள்ள எடுத்தோம்னா நம்மளுடைய வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்டாக்குள்ளயும் கினாத்தோஸ்டோமா, பியரிங் ஜாஸ். ஸோ கினாத்தோஸ்டோமாக்கு உள்ள நம்மளுடைய சூப்பர் கிளாஸ் டெட்ரோபோடா. சூப்பர் கிளாஸ் டெட்ரோபோடாக்குள்ள நம்மளோட கிளாஸ் ஆம்பிபியா. இந்த கிளாசிபிகேஷன் உங்களுக்கு தெரியும், ரைட்? அனிமல் கிங்டம்ல தெளிவா பார்த்துட்டோம். ஸோ இதுலயே கொடுத்துருக்க ஆம்பிபியா. ஆம்பிபியானா இது போத் வாட்டர் அண்ட் லேண்ட்ல இருக்க போகுது. ஸோ அப்படி வாட்டருக்குள்ள இருக்கும்போது நீங்க கண்ணுக்கு மேல இந்த நிக்டேட்டிங் மெம்பரின் க்ளோஸ் பண்ணிக்குது உங்களோட கண்ணை. ஸோ அதுங்களால பார்க்கவும் முடியும். அதே மாதிரி கண்ணு வந்து தண்ணியோட கான்டாக்ட்லயும் வராது. ஓகேவா? இந்த நிக்டேட்டிங் மெம்பரின் இட் ப்ரொடெக்ட்ஸ் தி ஐஸ் அண்டர் வாட்டர். ஓகேவா? தண்ணிக்குள்ள இருக்கும்போது அந்த கண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நிக்டேட்டிங் மெம்பரேன். ஓகே, நெக்ஸ்ட். இதுங்க கிட்ட கால் எத்தனை கால் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ப்ரோ இது என்ன ப்ரோ கேள்வி? 4 கால் இருக்கும். எஸ். லிம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2 ஃபோர் லிம்ப். ஓகேவா? 2 ஃபோர் லிம்ப் அண்ட் 2 ஹைண்ட் லிம்ப்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது முன்னாடி இருக்கிறது ஃபோர் லிம்ப், பின்னாடி இருக்கிறது ஹைண்ட் லிம்ப். ஓகேவா? ஹைண்ட் லிம்ப். சரி, இத ஓகே. இப்போ இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஹைண்ட் லிம்ப் வந்து தே ஆர் வெரி மஸ்குலர். ஓகேவா? நீங்க போடுறேன். ஹைண்ட் limb is muscular. Hind limb is muscular and specialized for swimming. ஓகேவா? இது வந்து வெப்டா இருக்கும். Specialized for swimming. ஓகேவா? Swimming. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதர் வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்க. ஆரல்ஸ் இப்போ நான் சொல்ல போறது மைட் பி வெரி டிஸ்கஸ்டிங். அதுவும் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். இட் இஸ் இந்த ஹைண்ட் லிம்பை வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல சாப்பிடுவாங்க. ஓகேவா? இன் சம் கண்ட்ரீஸ் ஹைண்ட் லிம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஆர் ஈட்டன். உங்களுக்கு வந்து டைரக்டா இன்சைட்ல ஹைண்ட் லிம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. மஸ்குலர் ஃபுட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஆர் ஈட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஃப்ராகோட ஹைண்ட் லிம்பை ஒரு சில கண்ட்ரீஸ்ல சாப்பிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகேவா? அண்ட் ஈட்டன் இன் சம் கண்ட்ரீஸ். ஓகே. ஹைண்ட் லிம்ப் இட் இஸ் வெப்டு. ஓகேவா? அதாவது நீங்க இந்த வாத்தோட கால்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, ஒவ்வொரு விரலுக்கு நடுலையும் ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு டெவலப் ஆயிருக்கும். ஒரு எப்படி சொல்றது, டிஷ்யூ ஆர் ஒரு ஒரு ஸ்கின் லேயர் மாதிரியே அதுங்களுக்கு அப்படியே நடுல. இப்ப இதுதான் ஃபிங்கர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்குலாம் இப்படிதானே இருக்கும். ஆனா அதுங்களுக்கு பாருங்க நடுவுல இப்படி ஒரு இது டெவலப் ஆயிரும், பேட்ச் மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ அதுங்க ஸ்விம் பண்ணும்போது இது ஈஸியா இருக்கும். அந்த வாட்டரை பின்னாடி தள்ளுறதுக்கு, இதுங்க முன்னாடி போறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்விம்மிங்க்கு. இதே மாதிரிதான் ஃப்ராகோட ஹைண்ட் லிம்ப்லயும் இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வந்து ஃபோர் லிம்ப்ல ஃபோர்னா முன்னாடி, ஆனா இந்த ஃபோர் வந்து நம்மளுக்கு ஃபோர் மாதிரி சவுண்ட் கொடுக்குதா? ஸோ இதுல 4 டிஜிட்ஸ் இருக்கும். டிஜிட்ஸ்னா ஃபிங்கர்ஸ் தான் டிஜிட்ஸ்னு சொல்லுவாங்க பயாலஜில. ஓகேவா? 4 ஃபிங்கர் இருக்கும். ஹைண்ட் லிம்ப்ல 5 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேவா? 5 ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஓகே. ஃபோர் லிம்ப்ல 4 ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ப்ல 5 ஃபிங்கர். ஓகே. இப்போ இதுங்களோட லிம்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, லிம்ஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங். ஃப்ராக் நடந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லீப்பிங்னா ஒண்ணு இல்ல, குதிச்சு போறது. ஓகேவா? லீப் இயர்னு எதனால சொல்றோம்? டக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்துடும். கரெக்டா? ஸோ அதனாலதான் அது லீப் இயர் அப்படின்னு சொல்றோம். தாண்டி போற மாதிரி சம்திங் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே. லீப்பிங்னா குதிச்சு போறது. ஃப்ராக் குதிச்சு போகல. ஸோ அதனாலதான் லீப்பிங். அதுக்கப்புறம் ஃப்ராக் ஸ்விம் பண்றதுக்கு
ஸ்விம்மிங் அண்ட் பரோயிங். ஒரு சில ஃப்ராக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில குழி தோண்டி கூட உள்ள இருக்கும். ஓகேவா? சோ பரோயிங். வாக்கிங், லீப்பிங், ஸ்விம்மிங் அண்ட் பரோயிங் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே சரி ப்ரோ, இப்ப இதுல செக்ஷுவல் டைமார்பிசம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆனா இது எப்படி கண்டுபிடிக்கிறது? செக்ஷுவல் டைமார்பிசம்னா என்னது? ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுவோம். செக்ஷுவல் டைமார்பிசம் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா இருக்கிறது. ஒரு இண்டிவிஜுவல்ல ஒரு செக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதான் செக்ஷுவல் டைமார்பிசம்னு சொல்லுவோம். ஃப்ராக் செக்ஷுவலி டைமார்ஃப் தான். ஓகேவா? மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் தனியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து அனிமல் கிங்டம்ல படிச்சிட்டோம். சரி ப்ரோ, படிச்சிட்டோம். பட் இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப என்கிட்ட ஒரு ஃப்ராக் இருக்கு அப்படின்னா அது மேலா ஃபீமேலா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இருக்குது ஒரு 2 டெக்னிக் இருக்கு. ஓகேவா? மொத டெக்னிக், மேல் have vocal sacs. மேல் கிட்ட மட்டும்தான் vocal sac இருக்கும். இப்ப அந்த தவளை ஆர் ஃப்ராக் உங்களுக்கு சவுண்ட் கொடுக்குது அப்படின்னா அது மேலாதான் இருக்கும். ஓகேவா? ஓகே, மேல் have vocal sacs. அடுத்து என்ன அப்படின்னா இன் மேல் copulatory patch. அது என்ன ப்ரோ copulatory patch அப்படின்னா, copulatory patchங்கிறது இங்க ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது, இதுங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது இதுங்க வந்து மேல் வந்து ஃபீமேலுக்கு மேல இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அந்த மேல் வந்து ஃபீமேல நல்லா கிரிப்பா புடிச்சுக்கிறதுக்கு இந்த காப்புலேட்டரி பேட்ச் ஹெல்ப் பண்ணும். இது கிரிப்பா ஒரு நல்ல டைட் கிரிப் கிடைக்கிறதுக்கு இந்த காப்புலேட்டரி பேட்ச் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? காப்புலேட்டரி பேட்ச் ஆன் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் ஃபோர் லிம்ப், அதாவது முன்னாடி உள்ள காலுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்ல, அதாவது வந்து தம்பு பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது தம்புல தான் இருக்கும். சோ அந்த தம்புல காப்புலேட்டரி பேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? அந்த ஃபீமேலும் நல்லா டைட்டா புடிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி மேல் கிட்ட தான் வோக்கல் சாக் இருக்கும். இந்த ரெண்டை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எது மேல்னு கண்டுபிடிச்சீங்கன்னா இன்னொன்னுதான் ஃபீமேல். கரெக்டா? எஸ், இந்த 2 கேரக்டருமே இல்லாததான் ஃபீமேல். ஓகே, சோ இதோட நம்மளோட ஃப்ராகோட மார்பாலஜி முடிஞ்சிச்சு. ஓகேவா? சரி, என்சிஆர்டி ரீட் பண்ணிடுவோமா? வாங்க. ஓகே, frogs can live both on land and water. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். belongs to class amphibia, phylum chordata. இதுவும் தெரிஞ்சதுதான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காமன் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ராக் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ரானா டெக்ரினா. ஓகேவா? ஓகே, they do not have consistent body temperature. அதாவது எங்களோட பாடி டெம்பரேச்சர் சரௌண்டிங்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு அப்படி இல்லை, ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் மாறினா நம்ம உடம்புல ஏதோ பாதிப்பா இருக்கு, நம்ம வி ஆர் இல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? வி ஆர் நாட் குட், வி ஆர் இல் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா இதுங்களுக்கு அப்படி கிடையாது. சரௌண்டிங்கை பொறுத்த மாதிரி இதுங்களோட பாடி டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் வேரிஸ் வித் டெம்பரேச்சர் ஆஃப் தி என்விரான்மெண்ட். சச் அன் ஆர்கனிசம் நம்ம வந்து கோல்டு பிளடட் ஆர் பாய்க்ளோதம்ஸ் சொல்லுவோம். ஆல்ரெடி ஆம்பிபியாலே, அதாவது ஐ மீன் அனிமல் கிங்டம்லயே பார்த்தோம். இருந்தாலும் திரும்பி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஃப்ராக்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, கேமோஃபிளேஜிங். அதாவது ஹைட் பண்ணிக்க முடியும். அதுங்களோட பாடி கலரை சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி லைட்டா மாத்திக்கிட்டு ஹைட் பண்ண முடியும் பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் இதோட ப்ரே வரும்போது இதுங்க ஒளிஞ்சிருந்து பிடிக்கிறதுக்கு அதுக்காக பண்ணிக்க முடியும். ஓகேவா? சேஞ்சஸ் இன் கலர் ஆஃப் frogs while they are in grasses or on dry land. They have the ability to change the color to hide from their enemies. இதத்தான் கேமோஃபிளேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேமோஃபிளேஜிங் அதாவது இப்ப நம்ம ஆர்மியில இருக்கிற சோல்ஜர்ஸ்ல வந்து கேமோஃபிளேஜ் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அப்படியே அதோட பிளெண்ட் ஆகி போற மாதிரி இருக்கும். நீங்க அந்த கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னாலே அவங்க இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இந்த ஃப்ராக்ஸும். இதுங்களோட கலர் இப்ப கிராஸ்ல இருக்குன்னா கொஞ்சம் லைட்டா மாத்திக்கிட்டு இந்த கிராஸோட ஷேட்லயே மாத்திக்கிட்டு கிராஸோட கிராஸாவே இருக்கும். சோ இதோட பிரெடேட்டர் வருது, இப்போ ஒரு ஸ்னேக் ஏதோ ஒன்று வருது, சவுண்டு கேட்டுச்சுன்னு வருது அப்படின்னா டக்குன்னு இதை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா?
ஓகே. இந்த ப்ரொடெக்டிவ் கலரேஷன் இஸ் கால்ட் மிமிக்ரின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணிக்கக்கூடிய எந்த கேரக்டருக்கு கேமோஃப்ளேஜிங், அண்ட் இதுக்கு வந்து மிமிக்ரின்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே. யூ மே ஆல்சோ நோ தட் ஃப்ராக் ஆர் நாட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ராக்ஸ் வந்து ரெண்டு விஷயம் பண்ணும், ஹைபர்னேஷன் அண்ட் ஏஸ்டிவேஷன். என்னது? ஹைபர்னேஷன் அண்ட் ஏஸ்டிவேஷன். இதுல ஹைபர்னேஷன் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் மேல எழுதிடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஹைபர்னேஷன் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் ஹைபர்னேஷன்? வின்டர் ஸ்லீப், கரெக்டா? அதாவது இந்த கரடிங்க எல்லாம் வந்து ஹைபர்னேட் பண்ணுன்னு படிச்சிருப்போம் சின்ன வயசுல. வின்டர் டைம் வந்துருச்சுன்னா அதுங்க வந்து அதுங்களோட குகைக்குள்ள போய் ரொம்ப நாள் அப்படியே படுத்துங்கிறது. ஸோ அதை தான் வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவோம். பாடியோட மெட்டபாலிசம்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். இதே இது ஏஸ்டிவேஷன் எடுத்தோம்னா, ஏஸ்டிவேஷன் அப்படின்னு எடுத்தா அதுதான் இந்த ஏஸ்டிவேஷன் இஸ் நாட் தி ஒன் விச் வி ஹவ் ஸ்டடிட் இன் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அந்த ஏஸ்டிவேஷன் வேற, இந்த ஏஸ்டிவேஷன் வேற. ஓகேவா? இந்த ஏஸ்டிவேஷன் ரெஃபர்ஸ் டு சம்மர் ஸ்லீப். ஓகேவா? ஃப்ராக்ஸ் கிட்ட இந்த ரெண்டு கேரக்டருமே இருக்கு. அதுங்க வின்டர் ஸ்லீப்பும் பண்ணும், சம்மர் ஸ்லீப்பும் பண்ணும். ஃப்ராக்ஸ் வின்டர் ஸ்லீப்பும் பண்ணும், சம்மர் ஸ்லீப்பும் பண்ணுங்க. கொடுத்துருப்பாங்க பாருங்க. யூ மே ஆல்சோ நோ தட் ஃப்ராக்ஸ் ஆர் நாட் சீன் டியூரிங் பீக் சம்மர் அண்ட் வின்டர். அது வந்து மோஸ்டா மழை காலத்துல தான் வெளியே வரும், கரெக்டா? எஸ். டியூரிங் திஸ் பீரியட் தே டேக் ஷெல்டர் அண்ட் டீப் பர்ரோஸ் டு ப்ரொடெக்ட் தெம். டீப் பர்ரோஸ்ல அதுங்க ஷெல்டர் எடுத்து அதுங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் கோல்ட். திஸ் இஸ் நோன் அஸ் சம்மர் ஸ்லீப்பை ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம், வின்டர் ஸ்லீப்பை ஹைபர்னேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், மார்ஃபாலஜி. ஹேவ் யூ எவர் டச் தி ஸ்கின் ஆஃப் ஃப்ராக்? மோஸ்டா நம்ம யாருமே பண்ணிருக்க மாட்டோம். அது எதுக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி, என்ன பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் அதை தொடுறதுக்கு. பட் மேபி உங்களை யாராவது தொட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மோஸ்டா யாரும் தொட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். பட் ஒரு சில ஸ்கூல்ல வேணா உங்களுக்கு மேபி இப்போ பண்றாங்களாங்கிறது தெரியல. பட் முந்திலாம் வந்து இது ஸ்கூல்ல ஐ திங்க் 11th 12th இந்த ஃப்ராகை பிடிச்சி அதை கட் பண்ணி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ எங்க ஸ்கூல்ல பண்ணல, மேபி உங்க ஸ்கூல்ஸ்ல பண்ணிருக்கலாம். பண்ணிருந்தா யூ கைஸ் ஆர் லக்கி. ஓகே, வாங்க. தி ஸ்கின் இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரி டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் மியூக்கஸ். மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் வந்து ஸ்லிப்பரியா இருக்கும். ஓகேவா? இதுல நல்லா கவனிங்க. இந்த ஹெட் போர்ஷன், இதுதான் ட்ரங்க் போர்ஷன். ஓகேவா? ஓகே. ஹெட் அண்ட் ட்ரங்க் தான் பாடி டிவிசிபிளா இருக்கு. Skin is always maintained in a moist condition. The color of dorsal side of the body is generally olive green with dark irregular spots. Spots போட்டா அங்கங்க irregularana dark spots இருக்கும். ஓகேவா? ஓகே. இதே வென்ட்ரல் சைடு எடுத்தோம்னா அது வந்து யூனிஃபார்மா பேல் எல்லோவா இருக்கும். ஓகேவா? இந்த சைடு இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அப்படியே பேல் எல்லோவா இருக்கா? ஃப்ராக், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ராக் நெவர் ட்ரிங்க்ஸ் வாட்டர். ஓகேவா? இன்ஸ்டெட் அதுங்க அதுங்களோட ஸ்கின் மூலயமாவே அதை அப்சார்ப் பண்ணிக்கும். இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. ஃப்ராக் இட் நெவர் ட்ரிங்க்ஸ் வாட்டர். ஓகேவா? ஃப்ராக் நெவர் ட்ரிங்க்ஸ் வாட்டர், பட் அதுக்கு பதிலா அதுங்களோட ஸ்கின் மூலமாவே அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே. பாடி ஆஃப் அ ஃப்ராக் இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். நெக் அண்ட் டெய்ல்லாம் கிடையாது இதுங்களுக்கு. above the mouth a pair of nostrils is present. வாய்க்கு மேல ரெண்டு மூக்குக்கு அந்த ஓட்டைகள் இருக்கும், நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு. ஐஸ் ஆர் பல்ஜ் அண்ட் கவர்ட் பை நிக்டேட்டிங் மெம்பரேன் தட் ப்ரொடெக்ட்ஸ் தெம் வைல் இன் வாட்டர். தண்ணிக்குள்ள இருக்கும்போது அந்த நிக்டேட்டிங் மெம்பரேன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ரெண்டு சைட் ஆஃப் தி கண்கள்லயும் நம்மளுக்கு டிம்பானம் தான் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு சின்ன ஓட்டை மாதிரி ஆன் either sides of eyes a membranous tympanum தான் இருக்கும். ஓகேவா? ரிசீவ்ஸ் சவுண்ட், அதாவது இயர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இதுங்க டிம்பானம். இந்த இருக்குல்ல, இந்த டிம்பானம் தான் இதுங்க கிட்ட இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு இருக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் இயர்ல இதுங்களுக்கு இருக்காது. நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் இயரே ஒன்னு இருக்கா? ஆமா. பட் இதுங்களுக்கு டிம்பானம் ரெப்ரசன்ஸ் இயர். இதுவும் நம்ம எதுல படிச்சோம்? அனிமல் கிங்டம்ல இதுவும் படிச்சிருக்கோம், கரெக்டா? எஸ். அண்ட் இதுல 4 limbs அண்ட் ஹைண்ட் limbs வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்? ஸ்விம்மிங், வாக்கிங், லீப்பிங், பரோவிங், இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஹைண்ட் limbs end in 5 digits. ஹைண்ட் limbs 5 digit இருக்கும். They are large and muscular than 4 limbs that end in 4 digit. So 4 limbsல 4 digit இருக்கும்,
ஹைண்ட் லிம்ஸ்ல 5 டிஜிட் இருக்கும். அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் ஆர் லார்ஜர் அண்ட் மஸ்குலர். இதுலயே பாருங்க 4 லிம்ப் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுல பாருங்க ஹைண்ட் லிம்பு எவ்வளவு பெருசா இருக்கு, லார்ஜ் அண்ட் மஸ்குலர். இது பாருங்க இவ்வளவுதான், பட் இத பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. சோ லார்ஜ் அண்ட் மஸ்குலர். Feet have webbed digits that help in swimming. Frogs exhibit sexual dimorphism. Frogs sexual dimorphism இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? Male frogs can be distinguished by the presence of sound producing vocal sacs. Sound ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய vocal sacs மேல் கிட்ட தான் இருக்கும். அண்ட் ஒரு காப்புலேட்டரி பேடும் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி ஃபோர் லிம்ப்ல மேல் கிட்ட மட்டும் தான் இருக்கும், ஃபீமேல் கிட்ட இருக்காது. ஓகேவா? சோ இது ஒரு கேரக்டர் நம்ம வச்சு பிரிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் கம்ஸ் anatomy of frogs. அவ்வளவுதான், இந்த 3 பேஜ் தான் இருக்கு, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்ப anatomy-ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, anatomy-ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது digestive system. ஓகேவா? anatomy அதுலயும் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது digestive system. ஓகே, digestive system. இப்ப digestive system எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய alimentary canal தான் நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கு. கரெக்டா? நம்ம ஈசோபேகஸ் அந்த இதெல்லாம் சேர்த்து அதுதான் alimentary canal. so consists of நம்மள மாதிரியே consists of alimentary canal and digestive glands இருக்கும். ஓகேவா? digestive organs, glands இதெல்லாம் இருக்கும், digestive glands. ஓகே, பட் இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா alimentary canal is short. alimentary canal is short. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா alimentary canal is short because எதனால short and intestine is reduced. அதையும் சொல்லிடுறேன். இதனோட intestine வந்து அவ்வளவு வெல் டெவலப்டா இருக்காது. ஓகேவா? reduced ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். intestine is reduced. காரணம் என்ன? because they are carnivores. ஓகேவா? இதுங்கெல்லாம் கார்னிவோர்ஸ். அதனாலதான் இதுங்களோட alimentary canal எல்லாமே ரெடியூஸ்டா இருக்கும். ஹெர்பிவோர்ஸ்னா அதுங்க அந்த இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண கஷ்டங்கிறதுனால ரொம்ப பெருசா இருக்கும். இது alimentary canal ரெடியூஸ்டா இருக்கும். காரணம் இதுங்க கார்னிவர்ஸ். ஓகேவா? ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட் சார்ட் மாதிரி போடுறேன். ஓகேவா? இந்த alimentary canal இதோட ஃப்ளோட் சார்ட், என்ன ஆர்டர்ல என்னென்ன ஆர்கன்ஸ் ஆர் என்னென்ன கிளான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு போடுறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்ன இருக்கும்? மவுத் இருக்கும். கரெக்டா? ஆமா, அவுட்டர் ஓப்பனிங்ல மவுத் இருக்கு. மவுத்துக்குள்ள நம்மளுடைய என்ன வரும்? அவர் பக்கல் கேவிட்டி வந்துரும். கரெக்டா? எஸ். சோ பக்கல் கேவிட்டி. ஓகே, பக்கல் கேவிட்டிக்குள்ள நம்மளோட வெயிட் பண்ணுங்க. பக்கல் கேவிட்டிக்கும் உள்ள நம்மளோட ஃபேரிங்ஸ் இருக்கும். கரெக்டா? நம்மளுடைய ஃபேரிங்ஸ் இருக்கும். ஃபேரிங்ஸ்க்கும் உள்ள போனா நம்ம என்ன வரும்? நம்மளுடைய ஃபுட் பைப். அதுதான் என்னது? ஈசோஃபேகஸ். சின்ன வயசுல படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம் நினைக்கிறேன். ஈசோஃபேகஸ் இருக்கும். ஓகேவா? ஈசோஃபேகஸ்க்கும் உள்ள அப்படியே அதை டிராவல் பண்ணி போச்சுன்னா அது ஒரு லாங் பைப்பா இருக்கும். உள்ள போனா we will get stomach. கரெக்டா? எஸ். உள்ள போனா ஸ்டொமக் இருக்கும். ஓகேவா? ஸ்டொமக் இருக்கும், அங்க டைஜஷன்லாம் நடக்கும். தென் ஸ்டொமக்ல இருந்து இது எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டொமக்ல இருந்து இதுங்க டியோடனம் அப்படின்னு ஒரு பார்ட்டுக்கு போகும். எங்க போகும்? டியோடனம். டியோடனம்ல இருந்து இலியம் அப்படின்னு ஒரு பார்ட்டுக்கு போகும். இலியம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கு போகும். இலியம்ல இருந்து இதுங்க ரெக்டம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போகும். ஓகேவா?
ரெக்டமுக்கு போகும். ரெக்டம்ல இருந்து இதுங்க குளோயக்காக்கு போகும். குளோயக்கால இருந்து இதுங்க குளோயக்கல் அப்பர்ச்சர், அதாவது இந்த குளோயக்காவோட அவுட்டர் ஓப்பனிங். ஓகேவா, குளோயக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓப்பனிங்க. ஸோ அந்த ஓப்பனிங் வழியா இதுங்க வெளியே வந்துடும். ஓகேவா, குளோயக்காவோட ஓப்பனிங் வழியா இதுங்க வெளியே வந்துடும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இலியம், இலியம்ல இருந்து ரெக்டம், ரெக்டம்ல இருந்து குளோயக்கா, குளோயக்கால இருந்து குளோயக்கல் அப்பர்ச்சர். இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த சாரி முக்கியமா சென்டர்ல வரலையே. ஓகே, இந்த டியோடனம், இலியம், ரெக்டம் இது மூணுத்தையும் சேர்த்துதான் நம்ம இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த மூணுத்தையும் சேர்த்துதான் நம்மளுடைய இன்டெஸ்டைன். ஓகேவா, நம்மளோட இன்டெஸ்டைன், நம்ம ஹியூமன்ஸ்ல இன்டெஸ்டைன் எடுத்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான், இலியம், காலான் அண்ட் ரெக்டம்னு வரும். டியோடனம், ஜெஜனம் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, பட் இதுங்க கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லாம இன்ஸ்டெட் ஆஃப் தட் டியோடனம், இலியம், ரெக்டம் இதுதான் நம்ம ஃப்ராக்ல இருக்கக்கூடிய இன்டெஸ்டைனோட ஆர்டர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து எப்படி மவுத் வழியா அதை சாப்பிடும், சாப்பிட்டதுன்னா பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி வந்து ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ் வந்து ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ் ஸ்டொமக், ஸ்டொமக்ல ஆரம்பிக்கிற டைஜஷன் அப்படியே அதுக்கப்புறம் டியோடனம்க்கு வரும், டியோடனம்ல இருந்து இலியம், இலியம்ல இருந்து ரெக்டம், ரெக்டம்ல இருந்து குளோயக்கா, குளோயக்கால இருந்து குளோயக்கல் அப்பர்ச்சர் வழியா வெளியே வந்துடும். ஓகேவா, ஓகே. இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா குளோயக்கா இஸ் தி காமன் காமன் அவுட்லெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி த்ரீ, ரீப்ரொடக்டிவ் இதுக்கும் சரி, யூரினரிக்கும் சரி, அண்ட் ஆலிமெண்டரி கேனலுக்கும் சரி. இதுதான் காமன் அவுட்லெட்டுங்கிறதோட காமன் ஓப்பனிங். ஓகேவா, இது மூலமா தான் மூணுமே வரும், அதாவது எக்ஸ்கிரேஷன் யூரின், தென் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் இது ஸ்பெர்ம் ஆர் ஓவா ரிலீஸ் பண்றது, அண்ட் தென் ஆலிமெண்டரி கேனல் அதாவது எஜெஷன். இந்த மூணுத்துக்கும் காமனா ஒரே ஓப்பனிங் தான், அந்த ஓப்பனிங் தான் குளோயக்கா. அந்த குளோயக்காவோட ஓப்பனிங் பேர் தான் குளோயக்கல் அப்பர்ச்சர். ஓகேவா, குளோயக்கா மூலமா தான் இதுங்க எல்லாமே ஓப்பன் ஆகும். சரி, இப்ப ப்ரோ இது ஆர்டர் சொல்லிட்டீங்க, இதுல என்ன மெக்கானிசம் இருக்கும், அது எதுவும் இருக்கா அப்படின்னா எஸ், என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் டைஜஷன். ஓகேவா, மெக்கானிசம் ஆஃப் டைஜஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும், ஃபுட்டை கேதர் பண்ணணும். கரெக்டா, எஸ், ஃபுட்டை வாய்க்குள்ள போடணும். அதுக்கு ஃபுட் கேதர்ட் with help of bilobed tongue. ஓகேவா, bilobed tongue, அதாவது எங்களோட டங் வந்து இட் இஸ் பைலோப்டு. ஓகேவா, அந்த பைலோப்டு டங் மூலமா நீங்க ஃபுட்டை கேதர் பண்ணும். கேதர் பண்ணி எங்க போகும், மேலேயே பார்த்ததுதான் பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து ஃபேரிங்ஸா, ஆமா ஃபேரிங்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து எங்க போகும், நம்மளுடைய ஈசோஃபேகஸ். கரெக்டா, எஸ், ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்க்கு அடுத்து எங்க போகும், நம்மளுடைய ஸ்டொமக். கரெக்டா, ஆமா ப்ரோ, ஸ்டொமக். இது வரைக்கும் ஓகே. நம்ம ஸ்டொமக்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் மீ டேக் a different color. இந்த கலர் எடுப்போம். நம்மளுடைய ஸ்டொமக்ல ஃபுட்டோட சேர்ந்து HCl சேர்ந்துரும். ஓகேவா, ஃபுட்டு HCl பிளஸ் கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெப்சின், ரெப்சின் இந்த மாதிரி உள்ளது கேஸ்ட்ரிக் ஜூசஸ், இதெல்லாம் சேர்ந்து ஃபுட்டை வந்து அந்த பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட் மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும். ஓகேவா, அந்த இதைத்தான் நம்ம கைம் அப்படின்னு சொல்லுவோம், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட். இதுக்கு அடுத்து எங்க போகும், நம்மளுடைய டியோடனமுக்கு போகும். கரெக்டா, டியோடனம். கரெக்டா, ஆமாம் ப்ரோ.
அதுக்கப்புறம் டியோடனம்ல இருந்து அடுத்தடுத்து அப்படியே போய் அவுட்டருக்கு வந்துடும். ஓகேவா? டியோடனம்ல இருந்து அப்படியே எல்லாம் தாண்டி டியோடனம், இலியம், அதுக்கப்புறம் காலான், சாரி டியோடனம், இலியம், ரெக்டம், ரெக்டம்ங்கிறது குளோயக்கா, குளோயக்கால இருந்து குளோயக்கல் அப்போச்சர், அதுல இருந்து வெளியே வந்துடும். ஓகேவா? ஓகே, இது வந்து அவுட்னு போட்டுருவோம். அவுட். ஓகே, இப்போ இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த டியோடனம் இருக்குல்ல, இதே பாட்டுல இந்த டியோடனம்குள்ள கைம் வர மாதிரியே இன்னொரு விஷயமும் வரும். என்னது ப்ரோ அது இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். கிரீன் கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் மார்க்கிங் பண்றேன், நல்லா கவனிங்க. இதுதான் நம்மளுடைய கேல் பிளாடர். ஓகேவா? கேல் பிளாடர். இந்த கேல் பிளாடர்ல தான் நம்மளுக்கு நம்மளுடைய பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பைல் ஜூஸை செக்ரீட் பண்றது லிவர். சரியா? லிவர் தான் பைல் ஜூஸை செக்ரீட் பண்ணும். அதை உருவாக்கி இது பண்றதுலாம் லிவர் தான். பட் இந்த கேல் பிளாடர்ல தான் இந்த பைல் ஜூஸ் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுறது இந்த கேல் பிளாடர்ல தான் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இது என்ன ரிலீஸ் பண்ணுது? பைல ரிலீஸ் பண்ணுது. சோ அப்ப பைல் வரக்கூடிய இந்த இதைத்தான் நம்ம பைல் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பைல் டக்ட். சரி, அதுக்கடுத்து இதுதான் நம்மளுடைய பான்கிரியாஸ். ஓகேவா? நம்மளுடைய பான்கிரியாஸ். அப்ப அந்த பான்கிரியாஸ் இருந்து வர டக்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பான்கிரியாட்டிக் டக்ட். அவ்வளவுதானே? எஸ், பான்கிரியாட்டிக் டக்ட். ஓகே, சரி. இந்த பான்கிரியாட்டிக் டக்டும் பைல் டக்டும் இடத்துல காமனா ஜாயின் ஆயிருதா? எஸ், இந்த காமனா ஜாயின் ஆகி வருது இல்ல, இதத்தான் நம்ம காமன் பைல் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெயிட். ஓகே, ஒன்று பண்ணலாம். பிகாஸ் இந்த இதை வந்து நான் ரீபொசிஷன் பண்ணும்போது இடம் பத்தணும். டெலீட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பான்கிரியாட்டிக் டக்ட், பான்கிரியாஸ். அண்ட் இதைத்தான் நாம என்ன சொல்லுவோம்? காமன் பைல் டக்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? காமன் பைல் டக்ட், காமன் பைல் டக்ட். ஓகே, இப்ப இந்த இதெல்லாம் சேர்ந்து இந்த காமன் பைல் டக்ட் எதுல போய் ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மளுடைய கேல் பிளாடர்ல இருந்து நம்மளோட பைல் ஜூஸ் வரும், பான்கிரியாஸ்ல இருந்து பான்கிரியாட்டிக் ஜூசஸ் வரும். ஓகேவா? இது எல்லாம் எங்க போய் ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த டயக்ராமும் சேர்ந்து இட் ஆல் ஓபன்ஸ் இன்டு டியோடனம். ஓகேவா? இதெல்லாம் எங்க போய் ஓபன் ஆகும்? வெயிட் பண்ணுங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இட் ஆல் ஓபன்ஸ் இன்டு டியோடனம். எல்லாம் போய் டியோடனத்துல தான் ஓபன் ஆகும். ஓகேவா? இன்டெஸ்டைன்ல ஓபன் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. இன்டெஸ்டைன்ல என்ன இருக்கு முதல்ல? டியோடனம். சோ அப்ப டியோடனம்ல தான் இது எல்லாமே ஓபன் ஆகும். ஓகேவா? காமன் பைல் டக்ட் ஓபன்ஸ் இன்டு டியோடனம். இது இப்படி உள்ள போனக்கப்புறம் இதுங்க மீதி இருக்கக்கூடிய இந்த ஸ்டொமக்ல பார்ஷியலா டைஜஷன் ஆச்சு. இப்ப மீதி இருக்கிற டைஜஷனை இதுங்க பண்ணிரும். ஓகேவா? ஓகே, சோ இப்ப அதை மென்ஷன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. டியோடனம்ல ஃபேட் இருக்குல்ல, இந்த பைல் ஜூஸ் வருது அண்ட் பான்கிரியாட்டிக் ஜூசஸ் வருது. கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ இப்போ பான்கிரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணும், பைல் ஜூஸ் என்ன பண்ணும்? இதுல பைல் ஜூஸ்னு எடுத்தீங்கன்னா, பைல் ஜூஸ் அது நம்மளுக்கு என்ன பண்ணுது? பைல் ஜூஸ் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேட்டை கரைக்கிறது. ஓகேவா? எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். ஓகேவா? அதை நம்ம பைல் ஜூஸ் பண்ணிரும். ஓகே, நம்ம பான்கிரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணும்? நம்மளுடைய பான்கிரியாட்டிக் ஜூஸ் பான்கிரியாஸ்ல இருந்து வர எல்லா இதையும் நம்ம
வாட் இஸ் தட், அந்த ஹார்மோன்ஸ் சொல்ல முடியாது, இந்த கெமிக்கல்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம பான்கிரியாட்டிக் ஜூஸ்னு சொல்றோம். பைல்ல இருந்து வரக்கூடிய இந்த கேல் பிளடர் இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து பைல் ஜூஸ்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ்ல இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இதுங்க வந்து டைஜஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இதுங்கெல்லாம் டைஜஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் கார்ப்ஸ். ஓகேவா? புரோட்டீன்ஸ் அண்ட் கார்ப்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட் ஃபுல்லாவே தான் எழுதுறேன், கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் இதுங்க டைஜஷன் பண்ணிரும். ஸோ புரிஞ்சுச்சா? நம்மளுக்கு இப்ப எமல்சிபிகேஷன் ஆஃப் ஃபேட் பண்றது பைல் ஜூஸ். இதே பான்கிரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணுது? டைஜஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் டைஜஷன். உங்களுக்கு என்சிஆர்டில இதை வந்து சும்மா ஒரு 4-5 லைன் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதே இன்ஃபர்மேஷன் தான் என்சிஆர்டிலையும் இருக்கும். பட் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்ட்ரா டயக்ராம் போட்டேன். ஓகேவா? மிச்சபடி இந்த டயக்ராம் உங்களுக்கு என்சிஆர்டில கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா? ஹோப் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ அந்த டயக்ராம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு போட்டு விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டைஜஷன் முடிச்சிட்டோமா? ஆமா ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் மூச்சு விடுவது எப்படி, அதாவது ரெஸ்பிரேஷன் இதுங்க எப்படி பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? digestive system. So next we are going to look into respiratory system. Respiratory system. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே, சரி, இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்தா நீங்க வந்து மொத்தம் 3 கண்டிஷன் நீங்க எடுக்கலாம். முதல் கண்டிஷன் வாட்டர்ல எப்படி, தண்ணிக்குள்ள இருக்கும்போது இவங்க எப்படி மூச்சை விட போகுது, அது முதல் கண்டிஷனா எடுக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அடுத்த கண்டிஷன் லேண்ட்ல. ஓகேவா? தரையில இருக்கும்போது எப்படி ப்ரோ? இது 2 தானே இருக்கு. மூணாவது என்ன கண்டிஷன்? ஹைபர்னேஷன் ஆர் எஸ்டிவேஷன்ல இருக்கும்போது இதுங்க எப்படி பண்ணும்? ஹைபர்னேஷன் ஆர் எஸ்டிவேஷன், இந்த மாதிரி ஸ்லீப்ல இருக்கும்போது இதுங்க எப்படி ரெஸ்பயர் பண்ணும்? இது மூணாவது கண்டிஷன். ஓகேவா? ஓகே, ஸோ வாட்டர், லேண்ட் அண்ட் ஹைபர்னேஷன் ஆர் எஸ்டிவேஷன். இப்போ நீங்க வாட்டர்ல எடுத்தீங்க அப்படின்னா இதுங்க கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். கியூட்டேனியஸ், அது என்ன ப்ரோ கியூட்டேனியஸ் அப்படின்னா? ஒரு நிமிஷம். கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அதாவது த்ரூ ஸ்கின், அதுங்களோட தோல் இருக்கு தெரியுமா? இந்த தோல் வழியாவே தண்ணியில எப்படி இருந்தாலும் வாட்டரோட சேர்ந்து கொஞ்சோண்டு ஆக்சிஜனா டிசால்வ் ஆகி இருக்கும். கரெக்டா? ஏன்னா அந்த ஆக்சிஜனை தான் உள்ள இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாமே எடுத்துக்குது. ஸோ அந்த டிசால்வ் ஆயிருக்க ஆக்சிஜனை இதுங்க தண்ணிக்குள்ள இந்த ஸ்கின் மூலமாவே அப்படியே டிஃப்யூஷன் மூலமா உள்ள எடுத்துக்கும். ஓகேவா? இதுல வந்து என்சைட்ல இருந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு த்ரூ தி ஸ்கின் பை டிஃப்யூஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? என்சைட்ல எப்படி கொடுத்திருப்பாங்க? டிசால்வ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச்டு பை ஸ்கின் த்ரூ டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் மூலமா ஸ்கின் வழியாவே அதுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் ஸ்கின் வழியாவே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். இதே நம்ம லேண்ட்ல எடுத்தோம்னா இங்கதான் இதுங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட்லயே இதுங்களுக்கு வந்து ஸ்கின் ஆக்ட் ஆகும். ஓகேவா? சோ கியூட்டேனியஸும் பண்ணும். நெக்ஸ்ட் இதுங்க பக்கல் கேவிட்டி, வாய் வழியாகவும் ரெஸ்பயர் பண்ணும். பக்கல் கேவிட்டி வாய் வழியாகவும் ரெஸ்பயர் பண்ணும். அடுத்து லங்ஸ் மூலமாகவும் பண்ணும். ஓகேவா? அது அந்த நாஸ்ட்ரில்ஸ் இருக்குல்ல, அந்த மூக்கு வழியா லங்ஸ் மூலமா பண்றதும் பண்ணும். ஓகேவா? ஓகே, இந்த லங்ஸ் மூலமா பண்றதை நம்ம வந்து பல்மனரின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் இங்க பல்மனரின்னு போட்டுறேன். பல்மனரி லங்ஸ் சம்பந்தப்பட்ட நம்ம பல்மனரின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது பல்மனரி ரெஸ்பிரேஷனும் பண்ணும் லங்ஸ். ஓகே, இப்ப இதே இது ஏஸ்டிவேஷன் ஆர் ஹைபர்னேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இதுங்க கியூட்டேனியஸ் மட்டும் தான் பண்ணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இந்த வருஷமே ஒரு கொஸ்டின் வந்திருந்துச்சு. 2025ல ஒரு கொஸ்டின் இந்த கான்செப்ட்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? 2025ல ஒரு கொஸ்டின் இந்த கான்செப்ட்ல இருந்து வந்திருக்கு. நான் அந்த கொஸ்டின் பின்னாடி இன்க்ளூட் பண்ணிருக்கேன், அதையும் காட்டுறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் குழப்பக்கூடிய இது உங்களுக்கு மோஸ்ட் அதை குழப்பறதுக்கு சான்ஸே கிடையாது. கியூட்டேனியஸ், பக்கல் அண்ட் பல்மனரி வந்து நம்ம ஸ்கின்ல, சாரி லேண்ட்ல, மிச்சபடி எல்லா இடத்துலயும் ஹைபர்னேஷனாலும் சரி, எஸ்டிவேஷனாலும் சரி, வாட்டர்ல இருந்தாலும் சரி, ஒன்லி த்ரூ ஸ்கின் மட்டும்தான். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுங்க கிட்ட நம்ம பார்க்க போறது சர்க்குலேட்டரி சிஸ்டம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓகேவா? ஓகே, இதுலயுமே வந்து ஒரு டயக்ராம் நான் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொடுத்திருப்பாங்க என்சிஆர்டில, பட் ஆனால் ரீட் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு டயக்ராம் மூலமா பாத்திரலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்லாம் பார்க்கும்படி சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னன்னு தெரியும்ல? நம்மளுடைய இந்த ஃப்ளூயிட் சர்க்குலேட் பண்றது, நம்ம பிளட் இதெல்லாம் சர்க்குலேட் பண்ற மாதிரி உள்ளது. அண்ட் அது சம்பந்தப்பட்ட ஆர்கன்ஸ் இதுல இருந்து சேர்ந்தா சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நீங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு எடுத்தாலே நம்மளுக்கு வர்றது என்னதுதான்? நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஹார்ட். கரெக்டா? எஸ், ஹார்ட் தான். எப்படி நம்ம நர்வஸ் சிஸ்டமோட சென்ட்ரல் பார்ட்டா நம்மளோட பிரெயின் இருக்குதோ, அதுமாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டமோட சென்ட்ரல் பார்ட் தான் நம்மளுடைய ஹார்ட். கரெக்டா? கரெக்ட். பட் நம்ம அனிமல் கிங்டம்ல பார்த்திருப்போம், இதுங்களோட ஹார்ட் வந்து இட் இஸ் 3 சேம்பர்டு. கரெக்டா? ஹார்ட் இஸ் 3 சேம்பர்டு. எப்படி நம்மளுடைய ஹார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து we have 4 chambers. இப்ப இதுதான் ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். 4 சேம்பர் இருக்கும். லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல், ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிகல். என்ன ப்ரோ லெஃப்ட்னு சொல்லிட்டு ரைட் சைட்ல லெஃப்ட் எழுதுறீங்க, லெஃப்ட் சைட்ல ரைட்னு எழுதுறீங்க அப்படின்னா, எஸ், நீ பார்க்கும்போதுதான் இப்படி. இப்ப இதே இது உடம்புல அது எப்படி இருக்கும்னா, நீ இது அப்படியே, நான் சொல்றது புரியுதா? எப்படி சொல்றேன்னா, இது நீங்க எடுத்து வைக்கும்போது அப்படியே இப்படி ஷிஃப்ட் பண்ணி தானே வைப்பீங்க. இப்ப உங்க ஸ்கிரீன் இருக்குல்ல, இப்ப உங்க ஸ்கிரீனை எடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இப்ப யாராவது நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது தெரியுற மாதிரி எடுத்து உங்க செஸ்ட் கிட்ட வைங்க. இப்போ நீங்க நிக்கிறீங்க, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஸ்கிரீனை தூக்கி இப்படி ஒண்ணு இருக்கு, இதுல ஷார்ட்டா இருக்கு. ஓகேவா? நீங்க இப்ப இப்படி பிடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுல மாத்தி பிடிக்கும் போது உங்களுக்கு எப்படி வந்துடும்? இங்கிட்டு லாங் ஆன சைடு, இங்கிட்டு ஷார்ட் ஆனதுன்னு வந்துடும். சோ ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் கரெக்டா வரும். கரெக்டா? நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே புக்ல வந்து லெஃப்ட் சைட்ல ரைட்டை கொடுத்திருப்பான், ரைட் சைட்ல லெஃப்ட கொடுத்திருப்பான். பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான். ஓகேவா? நீங்க அதை எடுத்து உங்க புக்கோட அதாவது உங்க செஸ்டோட வச்சு பார்க்கும்போது, உங்களோட வச்சு பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். புரியுதா? இப்ப உங்க புக்ல கொடுத்திருப்பான், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் எதை எடுத்தாலும் சரி, அதுல நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி ரைட் சைட்ல கொடுத்திருப்பான், ரைட் ஏட்ரியம் சொல்லி லெஃப்ட் சைட்ல கொடுத்திருப்பான். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க அதை கரெக்டா பார்க்கணும் அப்படின்னா புக்கை அந்த பேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு குப்புற கவுத்திருங்க புக்கை. ஓகேவா? கவுத்திட்டீங்களா? இப்ப கவுத்தினதை அப்படியே தூக்கி உங்க செஸ்ட்ல வைங்க. இப்ப பாருங்க, புக் இப்போ உங்களை நோக்கி இருக்காது, உங்க செஸ்ட நோக்கி இருக்காது, புக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவரை நோக்கி இருக்கும். கரெக்டா? இப்ப அந்த ஆப்போசிட்ல நிக்கிறவருக்கு கரெக்டா அதுல ரைட் ஏட்ரியம்னு போட்டிருக்கிறது உங்களோட ரைட் சைட்ல இருக்கும், லெஃப்ட் ஏட்ரியம்னு போட்டிருக்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் வென்ட்ரிகல் லெஃப்ட் சைட்ல இருக்கும், ரைட் வென்ட்ரிகல் ரைட் சைட்ல இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே. பட் நம்மளுக்கு 4 சேம்பர் இருக்கு, பட் ஆனா இது எங்களுக்கு 3 சேம்பர் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம் அண்ட் ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் தான். ஓகேவா? ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் தான். சோ 2 ஏட்ரியா ஆர்எல்ஸ் 2 ஆரிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாம் ஒண்ணுதான். 2 ஏட்ரியா அண்ட் 1 வென்ட்ரிக்கல். ஓகேவா? 2 ஏட்ரியா அண்ட் ஒரு வென்ட்ரிக்கல். சரி, இதுங்களோட ஹார்ட்டும் மஸ்குலர் தான். ஓகேவா? ஹார்ட் இஸ் மஸ்குலர் and it is covered by pericardium. Covered by pericardium. ஓகே, கார்டியம்னாலே ஹார்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ பெரிகார்டியம்ங்கிறது அதோட கவரிங். பெரிகார்டியம். ஓகே, இப்போ இந்த ஹார்ட்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா சேம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? மெயின் வந்து இந்த 3 தான், 2 ஏட்ரியா அண்ட் ஒரு வென்ட்ரிக்கல். பட் இது போக அடிஷனல் சேம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அடிஷனல் சேம்பர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த அடிஷனல் சேம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சேம்பர் இருக்கு. என்னது? 2 சேம்பர் இருக்கு. முதல் சேம்பரோட பேரு சைனஸ் வராதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ சைனஸ் வீனோசஸ். ஓகேவா? சைனஸ் வீனோசஸ் அண்ட் கோனஸ் ஆர்டெரியோசஸ். ஒரு நிமிஷம், கோனஸ் ஆர்டெரியோசஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட் தானா? ஆர்டெரியோசஸ் கரெக்ட் தான். ஓகே, இல்லைன்னா ஆர்எல்ஸ் இதுங்களோட இன்னொரு பேரு ட்ரங்கஸ் ஆர்டெரியோசஸ் சொல்லுவாங்க. ஓகேவா?
ட்ரங்கஸ் ஆர்டெரியோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டெரியோசஸ். ஓகேவா? ஓகே. என்னது? சைனஸ் வீனோசஸ் இல்லனா கோனஸ் ஆர்டெரியோசஸ் ஆர் ட்ரங்கஸ் ஆர்டெரியோசஸ். இந்த ரெண்டு அடிஷனல் சேம்பர் இருக்கும். ப்ரோ இது எங்க ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றேன். இது புரியலனாலும் உங்களுக்கு பின்னாடி டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. சைனஸ் வீனோசஸ். V stands for ventricle. ஓகேவா? அண்ட் இந்த சைனஸ் வீனோசஸ் வந்து இட் இஸ் a triangular structureனு சொல்லிருப்பாங்க. ஓகே. ட்ரையாங்குலர். ஓகே. இது நம்மளுடைய சைனஸ் வீனோசஸ். இங்க வந்து ரைட் ஏட்ரியமுக்கு வெயின் அப்படின்னு வருதா? என்ன வருது? வெயின்னு வருது. கரெக்டா? வீனோசஸ்ல வெயின் அப்படின்னு வருதா? எஸ். இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல. தெரியல சொல்றேன். இப்ப இதை நம்ம ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம ஹார்ட்டை பத்தி பேசுறேன். 4 chambered ஹார்ட் நம்மளோடது. ஓகேவா? ஹார்ட்ல இருந்து வெளியே போற எதுவா இருந்தா நம்ம வந்து ஆர்டரின்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு வர்றதை வெயின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க இருந்து வெளியே போறத லார்ஜஸ்ட் ஆர்டரி அயோர்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஹார்ட்ல இருந்து வெளியே போகுது. அதே மாதிரி இங்க ரைட் வென்ட்ரிகல் இருந்து லங்ஸுக்கு போகும். அத பல்மனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். ஆர்டரினாலே ஹார்ட்ல இருந்து வெளியே போறது. பல்மனரி ஆர்டரினா ஹார்ட்ல இருந்து பல்மனரி ரெஃபர்ஸ் டு லங்ஸ். ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு போறது பல்மனரி ஆர்டரி. இதே இது இங்க ரைட் வென்ட்ரிகல் வரத வந்து வீனா கவா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெயின். ஓகேவா? மிச்ச ஆர்கன்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி வர வெயின். இங்க வர்றத வந்து நம்ம பல்மனரி வெயின்னு சொல்லுவோம். அதாவது வர்ற வெயின்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வருது. எங்க இருந்து வருது? லங்ஸ்ல இருந்து வருது. சோ இதை நம்ம பல்மனரி வெயின்னு சொல்லுவோம். இங்க நம்மளுடைய லங்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர். கரெக்டா? சோ இப்ப வெயினுங்கிறது ஒண்ணு இந்த இடத்த மென்ஷன் பண்ணும், இல்லைன்னா இந்த இடத்த மென்ஷன் பண்ணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ இந்த இடத்துல வீனோசிஸ் வெயினுங்கிற மாதிரி வார்த்தை வருதா? ஆமா. சோ இந்த இடத்துல வீனோசிஸ் ரெஃபர்ஸ் டு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? டயக்ராம்ல அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஏட்ரியம்க்கு டார்சலா இருக்கும். இட் இஸ் பிரசன்ட் டார்சல் டு ரைட் ஏட்ரியம். ஏன்னா அங்கதான் வெயின் வருது. ஓகேவா? பல்மனரி வெயினை விட்டுருங்க, அங்கதான் வெயின் வருது. சோ டார்சல் டு RA அப்படின்னா ரைட் ஏட்ரியம். ஓகேவா? டார்சல் டு ரைட் ஏட்ரியம். ஓகே. இதே இந்த ட்ரங்கஸ் ஆர்டெரியோசஸ் இல்ல கோனஸ் ஆர்டெரியோசஸ் இது வந்து சாக் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சாக்கு பை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இது வந்து வென்ட்ரல் டு வென்ட்ரிக்கல். வென்ட்ரல் டு வென்ட்ரிக்கல். இதுல ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் தான். சோ நீங்க ரைட் லெஃப்ட்னு கவலைப்பட வேண்டாம். வென்ட்ரல் டு வென்ட்ரிக்கல்ல இருக்கும். நம்மளுடைய சைனஸ் வீனோசஸ் எப்படி? டார்சல் டு ரைட் ஏட்ரியம். கோனஸ் வந்து வென்ட்ரல் டு வென்ட்ரிக்கல். ப்ரோ இங்க வென்ட்ரல் டார்சல்னு என்ன சொல்ல வரீங்க? புரியலையே அப்படின்னா, அதாவது நம்ம சைனஸ் வீனோசஸ் ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் ஒரு அடிஷனல் சேம்பர் இருக்கா? ஆமா ப்ரோ இருக்கு. அது எது பக்கத்துல இருக்கு? ரைட் ஏட்ரியம் பக்கத்துல இருக்கு. ரைட் ஏட்ரியமுக்கும் இது பின்னாடி இருக்கும். புரியுதா? ரைட் ஏட்ரியமுக்கு பின்னாடி இந்த ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஓகே. வென்ட்ரல் டு வென்ட்ரிக்கல்னா இது கோனஸ் ஆர்டெரியோசஸ் ட்ரங்கஸ் ஆர்டெரியோசஸ் அப்படிங்கிறது நம்மளோட வென்ட்ரிக்கலுக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா? வென்ட்ரிக்கலுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைட்ல நம்மளோட கோனஸ் ஆர்டெரியோசஸ் ஆர் ட்ரங்கஸ் ஆர்டெரியோசஸ் இருக்கும். நம்மளுடைய சைனஸ் வீனோசஸ் வந்து ரைட் ஏட்ரியமுக்கு பின்னாடி, அதாவது பேக் சைட்ல இருக்கும். ஓகேவா? சோ அதான் நம்ம டார்சல் அண்ட் வென்ட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஓகே. சோ இப்போ அதுக்கு ஒரு டயக்ராம் பாத்திரலாமா? பிகாஸ் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் நம்புறேன். டயக்ராம் இஸ் தி கோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்க வேணா போடுறேன். ஓகேவா? கிரீன் கலர். நம்மளுடைய ஹார்ட் இருக்கு. ஓகே. இது நம்மளுடைய ரைட் ஏட்ரியம். கரெக்டா? கரெக்ட். இது லெஃப்ட் ஏட்ரியம். கரெக்டா? கரெக்ட். சரி, இது நம்மளுடைய வென்ட்ரிக்கல். கரெக்ட். ஸோ இப்போ இங்க வெளியிருந்து வீனா கவான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது மிச்ச ஆர்கன்ஸ்ல இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது வீனா கவா. மிக லார்ஜஸ்ட் வெயின். ஓகேவா? அதுதான் வீனா கவா. நம்ம பாடியில இருக்கக்கூடிய பெரிய வெயின். இந்த வீனா கவா நம்மளுக்கு இந்த ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சரான சைனஸ் வீனோசிஸ்ல தான் வந்து ஓபன் ஆகும். ஓகேவா? இது சைனஸ் வீனோசிஸ்ல தான் வந்து ஓபன் ஆகும். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் கிட்ட கொண்டு போயிடலாம். ஓகே. இந்த சைனஸ் வீனோசிஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரைட் ஏட்ரியம்குள்ள ஓபன் ஆகும். ஓகேவா?
இது நம்ம ரைட் ஏட்ரியம்ல ஓபன் ஆகும். ஓகே, இப்ப அதுக்கு அடுத்து ரைட் ஏட்ரியம்ல வென்ட்ரிகல் போகும். வென்ட்ரிகல் அதாவது இப்ப லெஃப்ட் ஏட்ரியம்ல பிளட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பல்மனரில இருந்து இங்க லெஃப்ட் ஏட்ரியமுக்கு பிளட் வந்துருச்சு. ஓகேவா, இங்க லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிகலுக்கு போகும். கரெக்டா? எஸ். நீங்க போட்டிருக்கீங்கன்னா இங்கெல்லாம் தாண்டி போகாதுன்னு கிடையாது, போகும். ஓகேவா, ஒரு பைகஸ்பெட் ட்ரைகஸ்பெட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல ஹார்ட் படிக்கும்போது தெளிவா படிச்சிடலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது இந்த பக்கம் வரும். வென்ட்ரிக்கல்ல இருந்தா இது பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போகணும். ஓகேவா, வென்ட்ரிக்கல்ல இருந்தா பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே போகணும். பட் இது டைரக்டா பாடி பார்ட்ஸ்க்கு போகாது வென்ட்ரிக்கல்ல இருந்து. ஓகேவா, வென்ட்ரிக்கலுக்கு டைரக்டா பாடி பார்ட்ஸ்ல இருந்து போகாம ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் வழியா தான் போகும். இது நம்மளுடைய சைனஸ் எஸ்வின்னு போடுறேன். ஓகே, இது நம்மளுடைய சைனஸ் வீனோசிஸ், இது நம்மளுடைய கோனஸ் ஆர்டீரியோசிஸ். ஓகேவா, இதுல இருந்தா இதுங்க வெளியே போகும். இந்த லார்ஜஸ்ட் ஆர்டரினா என்னன்னு சொல்லிருக்கேன், ஹார்ட்டை விட்டு வெளியே போகிறது. ஸோ இது ஹார்ட்டை விட்டு வெளியே போகுது. ஸோ இந்த ஆர்டரி தான் நம்மளுடைய அயோர்டா அப்படின்னு சொல்லுவாங்க, லார்ஜஸ்ட் ஆர்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அயோர்டா. ஹார்ட்டுக்கு வர்றதுதான் வெயின், அதுவும் லார்ஜஸ்ட் வெயினுங்க தான் சுப்பீரியர், அதாவது வீனா கவான்னு சொல்லுவோம். இது மேல இருந்து வந்தா சுப்பீரியர் வீனா கவா, கீழே இருந்தா இன்ஃபீரியர், அதெல்லாம் வேற வேற இருக்கு. பட் இங்க நம்மளுக்கு என்சிஆர்டில வீனா கவான் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இது புரிஞ்சுச்சா? நம்மளுக்கு இதுல நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா இந்த இது எது நம்மளுடைய சைனஸ் வீனோசிஸ் ரைட் ஏட்ரியமுக்கு பின்னாடி இருக்கும். ஓகேவா, ரைட் ஏட்ரியமுக்கு பின்னாடி இருக்கும். பட் இதே இது நீங்க கோனஸ் ஆர்டரியோசிஸ் எடுத்தீங்கன்னா நம்ம வென்ட்ரிக்கலுக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா, வேணா ஒன்று பண்ணுவோம், கலர் கோடிங் பண்ணிடலாம். டார்சலுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகே, இந்த கலரே வச்சுக்கலாம். ஓகேவா, டன். ஸோ அப்போ நம்மளுடைய இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், let us change the style to this. இது வந்து பின்னாடி இருக்கு. ஓகேவா, ஓகே. இப்போ நான் வென்ட்ரலுக்கு வேற கலர் கொடுக்குறேன், சேஞ்ச் ஸ்டைல், எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகேவா, டன். இது நம்மளுக்கு வென்ட்ரல்ல இருக்கு. ஓகேவா, டன். ஸோ கோனஸ் ஆர்டீரியோசிஸ் வென்ட்ரலா இருக்கும், சைனஸ் வீனோசிஸ் டார்சலா இருக்கும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே, சரி. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுங்களோட ஆர்பிசிஸ், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அது நம்மளோட கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம வந்து செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஆர்பிசிஸ் ஆர் இ நியூக்ளியேட் அண்ட் அதுல அதிகபட்சம் மெம்பரேன்ஸ் இருக்காது, அதாவது மெம்பரேன ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது அப்படின்னு படிச்சோம். கரெக்டா? அதனாலதான் லிப்பிட பத்தி ஸ்டடி பண்றது, செல் மெம்பரேனை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு அதை பேசிக்கா எடுப்போம். ஓகே, இங்க ஆர்பிசி வந்து இட் இஸ் நியூக்ளியேட். ஆர்பிசி ஆஃப் ஃப்ராக், ஆர்பிசி ஆஃப் ஃப்ராக் இஸ் நியூக்ளியேட். அதாவது ஃப்ராகோடைய ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்கும், நம்மளுடைய ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்காது. பட் ஃப்ராகோட ஆர்பிசில நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இது போக லிம்ஃப்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, லிம்ஃப் அப்படின்னு சொல்றது அதுவும் இன்னொரு பாடி ஃப்ளூயிட் தான். உங்களுக்கு அந்தந்த சின்ன சின்ன ஸ்பேஷஸ்ல பிளட் போக முடியாத இடத்துல இந்த லிம்ஃப் இருக்கும். லிம்ஃப் மூலமா நம்மளுக்கு டிரான்ஸ்பர் நடந்துக்கும். இந்த லிம்ஃப் எடுத்தோம் அப்படின்னா லிம்ஃப் இது ஒரு கலர்லெஸ். ஓகேவா, இட் இஸ் கலர்லெஸ் ஃப்ளூயிட். இது எதனால கலர்லெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு சாரி வாட் இஸ் இட், ஆர்பிசிஸ் இருக்காது. ஓகேவா, இதுல ஆர்பிசிஸ் ஆப்சென்ட் அண்ட் less protein compared to blood. ஓகேவா, compared to blood. அதாவது இதுங்க அந்த லிம்ஃப் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கிறது காரணம் அதுதான். ஆர்பிசி தான் உனக்கு அந்த ரெட் கலர் கொடுக்கறது, புரியுதா? இதுங்க கிட்ட அது இல்ல. சோ ஆர்பிசி இல்லாதனாலதான் இங்க கலர்லெஸ்ஸா இருக்கும். அண்ட் இதுங்க கிட்ட ஆர்பிசில இருக்கக்கூடிய ஒரு சில புரோட்டீன்ஸ் இதுங்க கிட்ட, அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு சில புரோட்டீன்ஸ் இதுங்க கிட்ட இருக்காது, லெஸ் புரோட்டீன்ஸ் தான். ஓகேவா, இது போக இதுங்க கிட்ட ஸ்பெஷல் போர்ட்டல் சிஸ்டம் இருக்கும். ப்ரோ, போர்ட்டல் சிஸ்டம்ல அந்த படத்துல வர மாதிரி, இங்க இருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல வர மாதிரி அமெரிக்கால இருந்து ஹாங்காங் அந்த மாதிரிலாம் போர்ட்டல் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் அ போர்ட்டல் சிஸ்டம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போர்ட்டல் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ
It is a special venous connection. Special venous. It is a special venous connection between between organs, starting and ending with organs, starting and ending with capillaries. Starting and ending with capillaries. அதாவது கேபிலரிஸ்ங்கிறது சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் தான் கேபிலரிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன கேபிலரிஸ்ல ஆரம்பிச்சு கேபிலரிஸ்ல முடியும். என்னது ப்ரோ ஆரம்பிச்சு முடியும்னா, இங்க ஒரு ஆர்கன்ல ஆரம்பிச்சு டாப்ல ஒரு ஆர்கன்ல ஆரம்பிச்சு கீழே இன்னொரு ஆர்கனோட ஸ்பெஷலா ஆர்கன் டு ஆர்கன் கனெக்ஷனாவே இருக்கும். ஓகேவா? சோ தட் இந்த ஆர்கன் வந்து இந்த ஆர்கனுக்கு டைரக்டா பிளட் போறது வர்றது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதுதான் போர்ட்டல் சிஸ்டம்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இப்ப மிச்ச இதுல பாருங்களேன். இப்ப ஹார்ட்ல இருந்து பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு ஆர்கன் இருக்குன்னா அதுல போயிட்டு அடுத்து அது கீழே இருக்கிற ஆர்கன்ல போயிட்டு போகும். இந்த போர்ட்டல் சிஸ்டம்ங்கிறது ஆர்கனுக்கும் ஆர்கனுக்கும் நடுவில் கனெக்ஷன் மாதிரி. புரியுதா? சோ இந்த மாதிரி இதுங்க கிட்ட ரெண்டு போர்ட்டல் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், இன்னொன்னு ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். ஓகேவா? ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அண்ட் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். சரி, அது என்ன ப்ரோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்னா தெரியும். அப்போ ஏதோ ரெண்டு ஆர்கனை கனெக்ட் பண்ண போகுது. ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்ல எந்த ரெண்டு ஆர்கனை கனெக்ட் பண்ணும்? லிவர் அண்ட் கிட்னியை கனெக்ட் பண்ணும். ஓகேவா? லிவர் அண்ட் கிட்னியை கனெக்ட் பண்ணும். இதே இது நீங்க ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா கிட்னி அண்ட் லோயர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. லோயர் பார்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் கனெக்ட் பண்றது ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். மேல ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஹெப்பாட்டிக்னாலே உங்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்டதா ஹெப்பாட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹெப்படாலஜினா ஸ்டடி ஆஃப் லிவர். சோ ஹெப்பாட்டிக்ங்கிறப்போ லிவர் சம்பந்தப்பட்டது. ரீனல்னாலே நம்மளுடைய கிட்னி சம்பந்தப்பட்டது, நம்மளோட யூரின் சம்பந்தப்பட்டது ரீனல்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப ரீனல் கால்குலி அப்படின்னா கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் ரீனல் கால்குலின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ரீனல்னா கிட்னி சம்பந்தப்பட்டது, ஹெப்பாட்டிக்ங்கிறது நம்மளோட லிவர் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? இந்த ரெண்டு போர்ட்டல் சிஸ்டம் இதுங்க கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்சிஆர்டி ஒரு ரீடிங் விட்டு நம்ம நிறைய படிச்சிட்டோம். டக்குன்னு டைஜஷன்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் வரைக்கும், போர்ட்டல் சிஸ்டம் வரைக்கும் படிச்சாச்சு. ஸோ இப்போ அதை ஒரு ரீடிங் விட்டுலாம் வாங்க. இந்த பாருங்க, இந்த டயக்ராம் மஸ்ட். உங்களுக்கு என்சிஆர்டில் இருக்கிற ஒவ்வொரு டயக்ராமும் மஸ்ட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டக்குன்னு. இது நம்மளுக்கே தெரியும் பாருங்க. ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கு, இங்கிட்டு ஒரு சேம்பர், இங்கிட்டு ஒரு சேம்பர், 3 சேம்பர் ஆச்சா? 3 சேம்பர்டு ஹார்ட். இதுதான் நம்மளோட ஹார்ட், இதுதான் நம்ம கேல் பிளாடர். ஓகேவா? இந்த கேல் பிளாடர்ல இருந்து தான் காமன் பைல் டக். எங்க இன்டெஸ்டைன் எங்க மென்ஷன் பண்ணலையா? ஓகே, இன்டெஸ்டைன் வழியா வந்து அதுங்க எல்லாம் நம்மளுடைய ஆலிமெண்ட்ரி கேனல்ல கரெக்டா, பான்கிரியாஸ் எங்க இருக்கு? பான்கிரியாஸ் கொடுக்கலாம். பான்கிரியாஸ் எல்லாம் சேர்ந்து காமன் பைல் டக்டா இன்டெஸ்டைன்ல ஓபன் ஆகும், இங்க ஓபன் ஆகும். ஓகேவா? ஓகே, சரி. இது பாருங்க, நம்ம மவுத்ல இருந்து ஈசோபேகஸ் ஆரம்பிக்குது. ஈசோபேகஸ் அடுத்து நம்மளோட ஸ்டொமக் வந்துருச்சு. ஸ்டொமக்ல இருந்து இன்டெஸ்டைன் போகுன்னு பார்த்தோம். நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருந்து நேரா எங்க போகுது? நம்மளுடைய ரெக்டமுக்கு போகுது. கரெக்டா? எஸ், ரெக்டம்ல இருந்து நம்மளுடைய குளோயக்கல் அப்பர்ச்சர் வழியா வெளியே போயிருது. கரெக்டா? ஆமா, இதுதான் குளோயக்கா அண்ட் அதோட ஓப்பனிங் தான் குளோயக்கல் அப்பர்ச்சர். ஓகே, பட் இதுல நல்லா கவனிங்க, இந்த குளோயக்கால தான் உங்களுக்கு 3 விஷயம் ஓப்பன் ஆகுது. முதல் விஷயம் ஆலிமெண்ட்ரி கேனல் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய யூரினரி பிளாடர் இதுல தான் ஓப்பன் ஆகுது. கரெக்டா? இதுல தான் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நம்ம யூரேட்டர், அதாவது ரீப்ரொடக்டிவ் இதுவும் இதுல தான் வந்து ஓப்பன் ஆகுது. அதனாலதான் இது வந்து காமன் ஓப்பனிங் ஃபார் ஆல் 3ன்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, மேல பாருங்க, இது வந்து ஃபேட் பாடிஸ்னு சொல்லுவோம். இந்த ஹேர் மாதிரி இருக்கிறது ஃபேட் பாடிஸ். இது நம்மளுடைய லங்ஸ், பலூன் லைக் இது லங்ஸ். இது நம்ம லிவர். ஓகேவா? இங்கிட்ட ஒரு லிவர், இது ஒரு லிவர். இந்த லிவர் செக்ரீட் பண்றதை இது ஸ்டோர் பண்ணி அனுப்ப போகுது. இது நம்மளுடைய கிட்னி. ஓகேவா? இதுங்க கிட்னி அண்ட் கீழே இதுதான் யுரேட்டர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கிட்னில இருந்து வர்றது யுரேட்டர். ஓகேவா? இது உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும் நீங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இப்போ நம்ம படிக்கும்போது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த டயக்ராம்ல இருக்கு. வாங்க டக்குனு என்சிஆர்டி ரீட் பண்ணிடலாம். தி பாடி கேவிட்டி ஆஃப் ஃப்ராக்ஸ் அக்கமடேட் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் சச் அஸ், இது எல்லா ஆர்கனுமே இருக்கும். ஓகேவா? ஓகே, digestive system consists of an alimentary canal and digestive glands. It is short because frogs are carnivores and hence the length of intestine is reduced. ஓகேவா? நம்மளுக்கு இன்டெஸ்டைன் எப்படி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒன்று இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஒன்று இருக்கும். மொத்தமா இழுத்தா அதுவே மீட்டர்ஸ்ல வரும். ஆனா இதுக்கு பாருங்க ரெடியூஸ்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கா? எஸ், because they are carnivores. ஓகேவா? ஓகே, the mouth opens into buccal cavity
that leads to esophagus through pharynx. esophagus அடுத்து pharynx இல்ல, பக்கல் கேவிட்டில இருந்து ஈசோபேகஸ்க்கு எது வழியா வரும், pharynx வழியா வரும், அதுதான் த்ரூ அர்த்தம். ஓகேவா, பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து pharynx அடுத்து தான் ஈசோபேகஸ். ஓகேவா, ஓகே. esophagus is a short tube that opens into stomach, which in turn continues to the intestine. அதுக்கடுத்து rectumல இருந்து finally opens outside by cloaca. ஓகே. liver வந்து bile juices கிரியேட் பண்ணும், அது கேல் பிளாடர்ல ஸ்டோர் ஆகும். pancreas digestive gland, அது வந்து pancreatic juice கொடுக்கும். ஓகேவா, ஓகே. containing digestive enzymes இருக்கும். ஓகே. food வந்து captured by the help of bilobed tongue. அதுக்கப்புறம் digestion takes place by the action of HCl and gastric juices secreted by the from the walls of stomach. ஸ்டொமக்ல இந்த HCl gastric juices இதெல்லாம் போய் ஃபுட்டை பார்ஷியலா டைஜஸ்ட் பண்ணும். இந்த பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட்டை தான் நம்ம வந்து கைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கைம் எங்க போகும், நம்மளுடைய இன்டெஸ்டைனுக்கு போகும். இன்டெஸ்டைனுக்கு போகும்போது to the first part of the small intestine, the duodenum. இந்த டியூடனம்ல தான் நம்மளுடைய காமன் பைல் டக்ட் ஓபன் ஆகும். என்னது, பைல் ஃப்ரம் கேல் பிளாடர் அண்ட் pancreatic juices எல்லாம், pancreas இருந்து அந்த pancreatic juices இது எல்லாம் ஒரு காமன் பைல் டக்ட் மூலமா நம்மளோட டியூடனம்ல வந்து ஓபன் ஆகும். ஓகேவா, இதுல பைல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா emulsification of fat, pancreatic juices digest carbohydrates and proteins, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஃபைனல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெஸ்டைன். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதான். அண்ட் சாரி, இதுல இருந்து கொஸ்டின் வரும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா, எது எது என்னென்ன பண்ணும், ஃபைனல் டைஜஷன் எங்க நடக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே. டைஜஸ்டிவ் ஃபுட் இஸ் அப்சர்வ்ட் பை நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ஃபோல்ஸ். இது நம்மளுக்கே தெரிஞ்சதுதான், சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கோம். வில்லை அண்ட் மைக்ரோ வில்லைன்னு சொல்லுவோம். அந்த ஃபிங்கர் லைக் ஃபோல்ஸ் இருக்கும், இப்படி ஃபோல்டா இருக்கிறது, அது மூலமா அதுங்க அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, வால்ஸ் ஆஃப் தி இன்டெஸ்டைன் மூலமா அதுங்க அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். அன்டைஜஸ்டட் சாலிட் வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ரெக்டம் வழியா இட் பாசஸ் அவுட் த்ரூ க்ளோயக்கா. ஓகேவா, எஜெஷன் நடந்துரும். ஓகே. தென் ரெஸ்பிரேஷன் வந்துருச்சு. frogs respire on land and water by two different methods. In water, skin acts as aquatic respiratory organ. cutaneous respiration நடக்கும் வாட்டர்ல. ஓகேவா, dissolved oxygen is in the water is exchanged through skin by diffusion. ஓகே, ஓகே. லேண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பக்கல் கேவிட்டி, ஸ்கின், லங்ஸ், இது மூணு தான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்கும். லங்ஸ் மூலமா பண்றது நம்ம பல்மனரி ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஓகே. lungs are pair of elongated pink colored sac-like structures present in the upper part of the trunk. இந்த ட்ரங்க் உடைய அப்பர் பார்ட், இந்த அப்பர் பார்ட்ல இருக்குல்ல, இதத்தான் சொல்றாங்க, பிங்க் கலர்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், lungs are pair of pair of elongated pink colored sac. ஓகே. air enters through nostril, அதான் சொன்னேன், அந்த மூக்கு வழியா உள்ள எடுத்து நம்ம பண்றதுதான். மூக்கு வழியா உள்ள போகுது, மூக்கு வழியா ஏர் பைப் போகும். ஓகேவா, ஏர் பைப்ல இருந்து அதுக்கப்புறம் உள்ள போய் லங்ஸ் போகுது. ஓகே. ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன் டைம்ல இதுங்க கேஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பை ஸ்கின் மட்டும் தான். ஓகேவா, ஸ்கின் மூலமா எங்களுக்கு தேவையான கேஸை உள்ள எடுத்துக்கும், வெளியே விட்டுக்கும். ஓகே. நெக்ஸ்ட், வாஸ்குலர், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து வெல் டெவலப்ட் அண்ட் க்ளோஸ்டு டைப். இது நம்மளுக்கே தெரியும். ஓப்பனுக்கு நம்ம என்ன மட்டும் தான் படிச்சிருக்கோம், ஏத்தன் ஞாபகம் இருக்கு. அனிமல் கிங்டம்ல படிச்சது ஏத்தன். என்னது, ஆர்த்ரோபோடா, டியூனிகேட்டா, ஹெமிகார்டேட்டா, எக்கினோடர்மேட்டா அண்ட் தென் நான் செஃபலோபாட் மொலஸ்கன்ஸ். ஓகேவா, ஏத்தன் ஞாபகம் இருக்குல்ல. ஓகே. சோ அப்ப இது க்ளோஸ்டு டைப் தான், ஏன்னா நம்மளுக்கு ஏத்தன்ல இது வரவே இல்லை. சோ இது க்ளோஸ்டு டைப். ஓகே. ஃப்ராக்ஸ் ஹேவ் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆல்சோ, லிம்ஃப் சிஸ்டமும் இருக்கும். ஓகே. பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் எடுத்தோம்னா ஹார்ட், பிளட் வெசல்ஸ் இருக்கும் அண்ட் பிளட் இருக்கும். இது நம்மளுக்கே தெரிஞ்சதுதான். ஹார்ட் இருக்கு, ஹார்ட்ல இருந்து போற பைப் இருக்குல்ல, அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம உடம்பு முழுக்க போகலாம், அதுதான் பிளட் வெசல்ஸ் சொல்லுவோம். உள்ள இருக்கிறது நம்ம பிளட். ஓகே. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் லிம்ஃப் சேனல்ஸ். அதாவது லிம்ஃபுக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதைத்தான் பைப் மாதிரி ஸ்ட்ரக்சர் லிம்ஃப் சேனல் மாதிரி சொல்லுவோம். இங்க வந்து அந்த ஸ்பேஸ் வழியா தான் இதுங்க போகும். அண்ட் அதுமே ஒரு சில இடத்துல இதுங்க வந்து இப்படி எல்லா இடத்துல நிறைய சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும், அதைத்தான் லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா, தெளிவா இதெல்லாம் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல படிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் ஸ்ட்ரக்சர். ஓகே. சிட்டுவேட்டட் இன் தி அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடி கேவிட்டி தெரியும். It has 3 chambers, 2 atria and 1 ventricle. இது வந்து covered by membrane called pericardium. இதுல 2 additional chamber இருக்கு. என்னென்னலாம், ஒரு triangular structure called sinus venosus, right atrium join பண்ணும். It receives blood through major veins called vena cava. ஓகேவா, இதுல இருந்தும் நம்மளுக்கு 2025ல क्वेश्चन வந்திருக்கு. சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், சொல்லணும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. 2025ல இருந்து क्वेश्चन வந்திருக்கு. Ventricle opens into sac-like structure called conus arteriosus on the ventral side of the heart. ஓகேவா, நம்மளோட sinus venosus dorsal sideல இருக்கும், conus arteriosus ventral sideல இருக்கும். ஓகே.
blood from the heart is carried to all parts by the arteries. ஓகேவா, carried to all parts by arteries. ஓகே, வெயின்ஸ் என்ன பண்ணும், எல்லா பார்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணி பிளட்டுக்கு அந்த ஹார்ட்ல கொண்டு வந்து பிளட் டம்ப் பண்ணும். ஓகேவா, கலெக்ட் பிளட் from all different parts of the body to heart. ஓகே, ஸ்பெஷல் வீனஸ் கனெக்ஷன், ஒரு ஸ்பெஷல் வீனஸ் கனெக்ஷன் இருக்கும், அதுதான் போர்ட்டல் சிஸ்டம். எதுக்கு நடுவில், லிவருக்கும் இன்டெஸ்டைனுக்கு நடுவில் இருக்கிறது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். கிட்னிக்கும், சாரி, லிவர் அண்ட் கிட்னின்னு போட்டல மேல. எஸ் 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 ஐ டன் a mistake. எஸ், லிவர் அண்ட் கிட்னி இல்ல, ஒரு அவசரத்தை தப்பா போட்டிருக்கேன், சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லிவர் அண்ட் இன்டெஸ்டைன் சொன்ன மாதிரி, இன்டெஸ்டைனுக்கு தான் நம்ம வந்து ஹெப்பாட்டிக்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சாரி, உங்கள்கிட்ட அப்படியே டோட்டலா மாத்தி சொல்லியிருக்கேன். இன்டெஸ்டைனை பத்தி படிக்கிறதா ஹெப்படாலஜி. ஓகேவா, ஒரு அவசரத்துல என்னமோ தப்பா பண்ணிட்டேங்க பிகாஸ் நீங்க அடிக்கடி நான் வந்து மைக்கும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு டென்ஷன் இதுலயே வந்து எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே, இனிமே எதுவும் தப்பு பண்ணாம பாத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கிட்னி அண்ட் லோவர் பார்ட்ஸ் கனெக்ட் பண்றது நம்மளோட ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, இது ரெண்டுமே இருக்கு. அண்ட் கீழே தான் கொடுக்குறாங்க பாருங்க. ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பார்த்ததோட பேர் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், அதாவது லிவர் அண்ட் இன்டெஸ்டைனை கனெக்ட் பண்றது. ரெண்டாவது பார்த்தது நம்மளுடைய என்னது, ரெண்டாவது பார்த்தது தான் லேட்டர் இஸ் கால்ட் தி ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், அந்த கிட்னி அண்ட் லோவர் பார்ட்ஸ் பாக்குறது. ஓகே, தி பிளட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் செல்ஸ். பிளாஸ்மா அண்ட் செல் இருக்கும். பிளட் செல்ஸ் ஆர் ஆர்பிசி, டபிள்யூபிசி. ஆர்பிசி எரித்ரோசைட்னு சொல்லுவாங்க, டபிள்யூபிசி வந்து லூக்கோசைட்னு சொல்லுவாங்க. அண்ட் பிளேட்லெட் இருக்கும். ஓகேவா, ஓகே, ஆர்பிசி ஆர் நியூக்ளியேட்டட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ். நம்மளோட ஆர்பிசிஸ் இ நியூக்ளியேட், அதாவது நியூக்ளியஸ் இருக்காது, பட் இதுங்களோட ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, அண்ட் கண்டெயின் ரெட் கலர் பிக்மெண்ட் கால்ட் ஹீமோகுளோபின், இது நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஓகே, லிம்ஃப் வந்து பிளட்டை விட டிஃபரெண்ட் பிகாஸ் இதுல இட் லேக்ஸ் ஃபியூ புரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்பிசிஸ். ஒரு சில புரோட்டீன்ஸும் ஒரு சில ஆர்பிசிஸும் நம்மளுடைய லிம்ஃப்ல இருக்காது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், பிளட் கேரிஸ். பிளட் என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸ், கேசஸ், வாட்டர், இது எல்லாத்தையும் தேவைப்படுற இடங்கள்ல கொண்டு போய் சர்க்குலேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதா எங்களோட வேலை. சொல்ல போனா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, மெயின் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் என்னது, ஹார்ட்ல இருந்து அந்த போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்மளோட போஸ்ட் தான் என்னது, நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், கார்பன் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், மினரல்ஸ், இதெல்லாம். ஓகேவா, பிளட் வழியா எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு போஸ்ட்மேன் எப்படி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ரிசீவ் பண்ணதுக்கு சைன் வாங்குவாங்களோ அதே மாதிரி இது மிச்சம் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வேஸ்ட் மெட்டீரியல் எங்க கொடுக்கணும், கீழே எக்ஸ்கிரீஷன் நடக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எங்க கொடுக்கணும், நம்ம லங்ஸ்ல கொடுக்கணும், அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா, சிம்பிளா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் மாதிரி, போஸ்டல் சர்வீஸ் மாதிரி. ஓகே, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இஸ் அச்சீவ்ட் பை தி பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் மஸ்குலர் ஹார்ட், தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் இருக்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்ட் தென் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதோட முடிஞ்சது. ஓகேவா, ஓகே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன். ஓகேவா, ஓகே. ஸோ ஐ திங்க் ஒரு 1.5 hours லெக்சர் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். Excretory system. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு கிட்னி, அதாவது 2 கிட்னி இருக்கும் கரெக்டா, லெஃப்ட் கிட்னி அண்ட் ரைட் கிட்னி இருக்கு. ஸோ பேர்டு கிட்னி அண்ட் தென் கிட்னில இருந்து வரக்கூடிய அந்த டியூப் தான் யுரேட்டர். ஸோ அப்போ 2 கிட்னி இருந்து 2 டியூப் வரும். ஸோ பேர்டு யுரேட்டர். ஓகே, அதுக்கடுத்து நம்மளுடைய யூரினரி பிளாடர் ஸ்டோர் பண்றதுக்கு வேணும். யூரினரி பிளாடர், அதாவது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குங்கிறதா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, யூரினரி பிளாடர் அண்ட் தென் நம்மளோட காமனான ஓப்பனிங்கான க்ளோயக்கா. ஓகேவா, க்ளோயக்கா இதுதான் 3த்துலயுமே ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேவா, க்ளோயக்கா. சரி, இதுல கிட்னியை பத்தி பேசணும் அப்படின்னா, கிட்னியை பத்தி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னிஸ் டார்க் ரெட் கலர்டு பீன் ஷேப்டு, பீன் மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது பீன் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பீன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கிட்னியும் அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ பீன் ஷேப்டு
bean shaped structure present on either side of vertebral column. அதாவது vertebral column ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? vertebral column posteriorly அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. எப்படி? posteriorly, கொஞ்சம் posterior-ஆ இருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. dark red colored bean shaped structure present on either side of the vertebral column posteriorly. ஓகேவா? ஓகே. இதுதான் கிட்னியோட டெஃபினிஷன். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்சிஆர்டி லைனு. ஸோ மேபி கேட்கலாம். ஓகேவா? ஓகே. ஏனாரில் வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுலயும் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னது? நம்மளுடைய நெஃப்ரான் தான். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல், நம்ம எப்படி ஹியூமன்ஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நெஃப்ரான் அப்படின்னு படிச்சிருக்கோம். 10th படிச்சிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் இதுங்கள்லயுமே என்னதுதான்? ஃப்ராக்ஸ்லயே என்னதுதான்? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். வாட் இஸ் திஸ்? சி வாட் ஆர் தே? நெஃப்ரான். ஓகேவா? நெஃப்ரான் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெஃப்ரான் ஆர் யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ். குழப்பறதுக்கு சான்ஸே கிடையாது. யூரினி, அதுலயே யூரின் வந்துருச்சு. ஸோ யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். ஓகே, யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். சரி, நம்ம ஃப்ராக்ஸை we call them இதுக்கு வேற கலர் யூஸ் பண்ணுங்க. நம்ம ஃப்ராக்ஸை யூரியோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூரியோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம். வாட் டு யூ மீன் பை யூரியோடெலிக்? இட் எக்ஸ்கிரீட்ஸ் யூரியா. ஓகேவா? எக்ஸ்கிரீட்ஸ் யூரியா. அதாவது எந்த ஒரு ஆர்கானிசமும் யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணா அது யூரியோடெலிக்னு சொல்லுவோம். ஓகேவா? அமோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணா அமோனோடெலிக்னு சொல்லுவோம். யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணா யூரிகோடெலிக்னு சொல்லுவோம். ஓகேவா? யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணா யூரியோடெலிக், யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணா யூரிகோடெலிக், அமோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணா அமோனோடெலிக். ஓகேவா? ஓகே. சோ இதுதான் காமனா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல இருக்கும். ஓகேவா? இது நம்மளுக்கு என்னென்ன பண்ணும் தெரியும்ல. கிட்னில ஃபில்ட்ரேஷன் நடந்து வரும் அண்ட் அதன் மூலமாக யூரேட்டர் வழியா போய் உங்களுக்கு யூரினரி பிளாடர் இருந்து வெளியே போயிடும். ஓகேவா? குளோயக்கா வழியா வெளியே போயிடும். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது நம்மளுடைய இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, தின் வால்டு யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்னது? தின் வால்டு யூரினரி பிளாடர். அதையும் வேணா எழுதிடுறேன். யூரினரி பிளாடர் பத்தி ஒரு சில லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா என்சிஆர்டி லைன் தான். ஓகேவா? தின் வால்டு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது இதோட வால் தின்னா இருக்கும். ஓகேவா? ஏஎன்ஆர்ல வரலாம், திக் வால்னு கொடுக்கலாம். ஓகேவா? தின் வால்டு அண்ட் அதை விட இது வென்ட்ரல் டு ரெக்டம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது மேல அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ரெக்டம்னு பார்த்தோமா, அந்த ரெக்டமுக்கு வென்ட்ரலா இருக்கும். அதாவது ரெக்டமுக்கு மேலதான் இது இருக்கும். ஓகேவா? அதனால கரெக்டா மேல இல்ல. நீங்க இதை வந்து இந்த கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வென்ட்ரலுக்கும் ரெக்டமுக்கும் வென்ட்ரல்ல இது இருக்கும். அந்த டயக்ராம்ல வேணா திருப்பி காட்டுறேன். ஓகேவா? தின் வால்டு வென்ட்ரல் டு ரெக்டம். ஓகேவா? ஓகே. யூரினரி பிளாடரை பத்தி இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இதுல நம்மளுக்கு வந்து மிட் வென்ட்ரல், கிட்னிக்கு மிட் வென்ட்ரலா நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட் போகும். அது இதுல வராது, பட் இருந்தாலும் இங்க எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அட்ரினல் கிளாண்ட் எப்படி இருக்கும்? மிட் வென்ட்ரலா இருக்கும். ஓகேவா? அட்ரினல் கிளாண்ட் வந்து மிட் வென்ட்ரல் டு கிட்னி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மிட் வென்ட்ரல் டு கிட்னி. ஓகே, கிட்னி. ஓகே, சரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேவா? என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் we are going to look into reproductive system. நீங்க எப்படின்னா எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன் அது நம்மளுக்கே தெரியும். கரெக்டா? ஆமா ப்ரோ. எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். எஸ். ஓகே. இப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் மெயினா அதுங்களுக்கு ரெண்டு தேவை. என்னது? மேலுக்கு வந்து
டெஸ்டிஸ் இருக்கணும், ஃபீமேலுக்கு ஓவரி இருக்கணும். கரெக்டா? எஸ். ஸோ மேலோட டெஸ்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா எல்லோ ஓவாய்டு டெஸ்டிஸ். ஓகேவா? எல்லோ ஓவாய்டு டெஸ்டிஸ், எல்லோ ஓவாய்டு டெஸ்டிஸ் connected with kidney by double folds of peritoneum. ஓகேவா? peritoneum. and இந்த டபுள் ஃபோல்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்? we call them as mesorchium. ஓகேவா? அந்த டபுள் ஃபோல்ட் தான் மீசார்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டபுள் ஃபோல்ட்ஸ் மூலமா நம்மளோட டெஸ்டிஸ் கனெக்ட் ஆயிருக்கும். பட் நம்மளோட ஓவரி எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனலி கனெக்டட் வித் கிட்னிஸ். ஓகேவா? அதுங்க கிட்னிஸோட கனெக்ட் ஆகியிருக்காது. என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க, ஓவரி இஸ் நாட் ஃபங்க்ஷனலி கனெக்டட் வித் கிட்னி அப்படின்னு தெளிவா என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு என்சிஆர்டி ரீட் பண்ணும்போது காட்டுறேன். ஓகே, அங்கேயும் பேர் ஆஃப் ஓவரி தான் இருக்கும், இங்கேயும் எல்லோ ஓவாய்ட் பேர் ஆஃப் டெஸ்டிஸ்லாம். ஓகேவா? பேர் ஆஃப் எல்லோ ஓவாய்டு டெஸ்டிஸ். ஓவாய்டு அப்படின்னா எல்லோ தெரியும், எல்லோ கலர்ல இருக்கும். ஓவாய்டு அப்படின்னா ஓவல் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும்? ஓவல் ஷேப்ல இருக்கும். ஓகே, இதுல இருந்து நீங்க இந்த டெஸ்டிஸ்ல ஸ்பெர்ம் உருவாகி அது இந்த ஸ்பெர்ம் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசா எஃபரன்ஷியா அப்படிங்கிற ஒரு டியூபுக்குள்ள போகும். ஓகேவா? 10 to 12 pairs of vasa efferentia. எவ்வளோ? 10 to இல்ல ஒரு நிமிஷம். எஸ், இந்த பக்கம் ஒரு 10 to 12 இருக்கும், அந்த பக்கம் ஒரு 10 to 12 இருக்கும். ஓகேவா? ஸோ 10 to 12. ஆனா உங்களுக்கு வந்து என்சிஆர்டில பேரண்ட் கொடுக்கல, ஸோ நம்மளும் பேரண்ட் போட வேண்டாம். ஓகேவா? 10 to 12 வாசா எஃபரன்ஷியா அப்படின்னு ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வழியா நீங்க கிட்னிக்குள்ள தான் போகுது. எஃபரன்ஷியா இந்த கிட்னிக்குள்ள இந்த வாசா எஃபரன்ஷியா எங்க கொண்டு போய் விட போகுது? டெஸ்டிஸ்ல இருந்து எடுத்துட்டு வருது. ஓகேவா? டெஸ்டிஸ்ல இருந்து வந்து சாரி இது கிட்னின்னு போட்ட மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சா இஃப் பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், வெளியே போயிடும். சண்டு பண்ணிட்டு சரி. வாசா எஃபரன்ஷியால உங்களுக்கு தனி ஒரு டயக்ராம் மாதிரி வேணா ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுறேன். வாசா எஃபரன்ஷியால இதுங்க எங்க போகும்? இங்க இருந்து தே கோ டு பிட்டர்ஸ் கேனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்னது? பிட்டர்ஸ் கேனல். ஓகேவா? பிட்டர்ஸ் கேனல். வாசா எஃபரன்ஷியால இருந்து இதுங்க பிட்டர்ஸ் கேனல். இதுவும் ரெண்டு பக்கமே இருக்கும், ரெண்டு கிட்னிலயும் ஒன்னொன்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த பிட்டர்ஸ் கேனல்ல இருந்து எங்க போகும்? வெயிட், இதையே நான் ஃப்ளோ சார்ட்டா மாத்திரலாம்ல. எஸ், நம்மளுடைய டெஸ்டிஸ் இங்க இருக்கு. டெஸ்டிஸ்ல இருந்து 10 to 12 வாசா எஃபரன்ஷியா போகும். அங்க இருந்து பிட்டர்ஸ் கேனல், பிட்டர்ஸ் கேனல்ல இருந்து யூரேட்டர், யூரேட்டர்ல இருந்து நம்மளுடைய காமன் ஓப்பனிங்கான குளோயக்கா. ஓகேவா? ஓகே, அண்ட் இதுல இன்னொரு விஷயம், இதுல நம்ம யூரேட்டர் தான் என்னது? யூரினோ ஜெனைட்டல் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூரினோ ஜெனைட்டல் டக்ட். யூரினோ ஜெனைட்டல் டக்ட். ஓகேவா? அது என்ன ப்ரோ யூரினோ ஜெனைட்டல் டக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா போத் யூரின் அண்ட் நம்மளுடைய ஸ்பெர்ம் ஆல்ஸ் நம்மளுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் இது இருக்குல்ல, நம்மளோட கேமெட்ஸ், இது ரெண்டும் வர்றதுக்கு ஒரு காமன் பாத்வேவா ஒரு டியூப் வருதுன்னா அதைத்தான் நம்ம யூரினோ ஜெனைட்டல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிட்னில இருந்து இதே யூரேட்டர் வழியா தான் யூரின் வரப்போகுது, நம்மளுக்கு அதே ஸ்பெர்மும் நம்மளோட இதே வழியா தான் வருது. கரெக்டா? ஸோ இன் ஃப்ராக்ஸ் யூரேட்டர் ஆக்சஸ் யூரினோஜெனைட்டல் டக்ட். ஓகேவா? ஃப்ராக்ல யூரேட்டர் தான் யூரினோஜெனைட்டல் டக்டா ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு டயக்ராம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. டயக்ராம் பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பாருங்க, இதுதான் மேல். ஓகேவா? திஸ் டயக்ராம் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டயக்ராமும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்ததை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது நல்லா பாருங்க, நம்மளுக்கு ஓவல் ஷேப்ல எல்லோ கலர்ல இருக்கா டெஸ்டிஸ்? ஆமா ப்ரோ. ஓகே, இந்த டெஸ்டிஸ்ல இருந்து நம்மளுக்கு வாசா எஃபரன்ஷியா போகுதா? ஆமா ப்ரோ, வாசா எஃபரன்ஷியா எங்க போகுது? நம்ம கிட்னியோட கனெக்ட் பண்ணுது. உள்ள பிட்டர்ஸ் கேனல் இருக்கும். ஓகேவா? இதுல அட்ரினலின் கிளாண்ட் இந்த பக்கம் மார்க் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க பிட்டர்ஸ் கேனல் ஒன்னு இருக்கும். ஓகேவா? அந்த பிட்டர்ஸ் கேனல் வழியா வந்து
யுரேட்டர். இதுதான் யுரேட்டர். நம்ம மேலேயே நான் டயக்ராம்ல பார்க்க சொன்னேன், கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னா, கிட்னில இருந்து வெளியே வரதான் யுரேட்டர். இங்க அதுதான் யூரினோ ஜெனைட்டல் டக்ட் ஆகிரும். ஓகேவா? பட் நீங்க இது ஃப்ராக்ல மட்டும்தான் இப்படி யூரினோ ஜெனைட்டல் டக்ட்ல வந்து வெளியே குளோயக்காலே வந்துடும். நீங்க ஹியூமன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுரேட்டர்ல இருந்து யூரினரி பிளாடருக்கு வரும். ஓகேவா? இங்க உங்களுக்கு தனியா கீழே டெஸ்டிஸ்ல இருந்து தனியா இப்படி வரும். இங்க உள்ள வந்து யுரேத்ரால தான் அதுங்க ஜாயின் ஆகும். ஓகேவா? தி ஜாயின் இன் யுரேத்ரா. ஸோ நம்ம ஹியூமன்ஸ்ல யுரேத்ரா தான் நம்மளுடைய காமன் யூரினோ ஜெனைட்டல் டக்ட். இன் ஹியூமன்ஸ் யுரேத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதைத்தான் யுரேத்ரான்னு சொல்லுவோம். நியாயப்படி இந்த யுரேட்டருங்கிறது இந்த விஷயம், சாரி இந்த விஷயம். ஓகேவா? மேல கிட்னில இருந்து வரக்கூடிய இதைத்தான் நம்ம யுரேட்டர்னு சொல்றோம். நம்மளுக்கு யுரேட்டரோடைய நம்மளுக்கு காமனா வரல. அங்க நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் இது வந்து கனெக்ட் ஆகல. நம்மளுக்கு யுரேத்ரால தான் அது வந்து காமனா வரும். ஓகேவா? 10th படிப்பீங்க, 10th படிச்சிருப்போம், 12th தெளிவா படிப்போம். ஓகேவா? யுரேத்ரா தான் யூரினோ ஜெனைட்டல் டக்ட். ஓகேவா? ஓகே, சோ வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி நீங்க இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஓவரி. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஓவரி. இந்த ஓவரியில இருந்து நம்மளுக்கு எக் இங்க ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா? இங்க நம்மளுக்கு ஸ்பெர்ம்ல ரிலீஸ் ஆகி இந்த வாசஃபரன்ஷியலே வந்துடும். பட் இங்க வெளியே ரிலீஸ் ஆகி அதை இந்த ஓவிடக்ட் கலெக்ட் பண்ணிடும். ஓகேவா? இந்த ஓவிடக்ட் வழியா திரும்பி உள்ள வந்து இந்த வருதா, இதுல யுரேட்டர் தனியா தான் இருக்கு, இது தனியா இருக்கு. ஓவிடக்ட் வழியா வந்து திரும்பி குளோயக்கால வந்து ஓபன் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? இதுதான் ஃபீமேல் இது. ஓகே ஓகே, ஸோ என்சிஆர்டி வேணா அப்படியே கையோட ரீட் பண்ணிடுவோமா? பண்ணிடலாங்க. Frogs have well-organized male and female reproductive systems. Male reproductive organs consist a pair of yellowish ovoid testes, which are found othered to upper part of the kidneys by double fold of peritoneum called mesorchium. சொன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மீசோர்க்கியம்ங்கிறது. ஓகேவா? ஓகே, அதாவது அந்த பெரிட்டோனியம் லேயருடைய வால் இருக்குல்ல, அதோட டிஷ்யூஸ் வந்து டபுள் ஃபோல்டு, 2 தடவை ஃபோல்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு கரெக்டா பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும். அந்த ஸ்ட்ரக்சர், ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து மீசோர்க்கியம்னு சொல்றோம். இதுல 10 to 12 வாசா எஃபரன்ஷியா இருக்கும். தட் அரைஸ் ஃப்ரம் டெஸ்டிஸ். ஒவ்வொரு டெஸ்டிஸ் வந்து 10 to 12 வரும். They enter the kidneys on their side and open into Bidder's canal. Bidder's canal வழியா போய் finally it communicates with the urinogenital duct that comes out of the kidney and opens into cloaca. இந்த urinogenital duct தான் என்னது? நம்மளோட யுரேட்டர். ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இதையும் கொஸ்டின் போட்டு வைக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. The cloaca is a small median chamber that is used to pass fecal matter, நம்மளோட எஜெஷன், நம்மளோட யூரின் அண்ட் ஸ்பெர்ம். ஓகேவா? இது மூணுத்தையும் வெளியே இது பண்றது இதுதான். ஓகே. ஃபீமேல்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் a pair of ovaries. பார்த்தோம். ovaries are situated near kidneys and there is no functional connection. சொன்னா கிட்னிஸோட எந்த ஒரு ஃபங்க்ஷனல் கனெக்ஷனும் கிடையாது. இதே மாதிரி 2 ஓவிடக்டும் இருக்கும். அதுல இருந்தா வந்து ஃப்ரம் தி ஓவரிஸ் ஓபன் இன்டு குளோயக்கா செப்பரேட்லி. ஓகேவா? அண்ட் இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மெச்சூர் ஃபீமேல் அட் அ டைம் ஒரே டைம்ல 2500 இருந்து 3000 ஓவா ஒரே டைம்ல லே பண்ணும். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் தெரியும். டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர். வாட்டர்ல தான் வந்து மேலும் ஸ்பெர்ம் விடும், ஃபீமேலும் எக்க விடும். வாட்டர்ல தான் இங்க ஃபர்டிலைஸ் ஆகி அதுல தான் முட்டை வந்து அண்ட் அதுல தான் டேட்போல் எல்லாமே நடக்கும். ஓகேவா? டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட், இன்வால்வ்ஸ் லார்வல் ஸ்டேஜ் கால் டேட்போல். டேட்போல் அண்டர்கோஸ் மெட்டாமார்போசிஸ் பண்ணி அதுங்க திரும்பி ஃப்ராக் ஆக மாறும், அடல்ட் ஃப்ராக் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ 2500 இருந்து 3000 ஓவா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட். ஃப்ராக்ஸ் ஆர் பெனிஃபிஷியல் ஃபார் மேன்கைண்ட் பிகாஸ் எதனால பெனிஃபிஷியல்? அதுங்க இன்செக்டை சாப்பிடும் அண்ட் நம்மளோட பயிர்களை காப்பாற்றும். ஓகேவா? நம்மளோட கிராப்ஸை காப்பாற்றும். அண்ட் ஃப்ராக்ஸ்க்கு எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் பிகாஸ் இதுங்க நம்மளுக்கு ஃபுட் செயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்காகவும் இருக்குது. ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் இம்பார்ட்டன்ட் லிங்க் பண்ணுது. அண்ட் சம் கண்ட்ரீஸ்ல தி மஸ்குலர் லெக்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஆர் ஈட்டன். ஒரு சில கண்ட்ரீஸ்ல தவளையோடைய அந்த மஸ்குலர் கால் எது? நம்மளுடைய ஹைண்ட் லிம் பார்த்தோமா, அந்த ஹைண்ட் லிம்ப அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேவா? மைட் பி a bit disgusting பட் கொடுத்துருக்காங்க என்சிஆர்டில. ஸோ இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமும் சேர்த்து வாசிச்சுட்டு போயிருவோமா? முடிச்சிட்டோம்ல. ஸோ எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இஸ் கேரிட் அவுட் பை a well developed excretory system. நம்மளுக்கே தெரியும் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வேணா, ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், தெரியாதவங்க இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நைட்ரோஜனஸ் வேஸ்ட் தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஏன்னா அதுல வந்து யூரியா மீன்ஸ் அது நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட் தான். ஓகேவா? NH2CO NH2 நினைக்கிறேன் ஃபார்முலா. நீங்க பிரேம் ப்ரோட்ட கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவார். is carried out by a well developed structure. The excretory system consists of a pair of kidneys. என்னெல்லாம் இருக்கு? ஒரு pair of kidney இருக்கு,
யுரேட்டர் இருக்கு, குளோயக்கா இருக்கு, யூரினரி பிளாடர் இருக்கு. ஓகே, தீஸ் ஆர் காம்பாக்ட் டார்க். எதை சொல்றாங்க? நம்மளோட கிட்னிஸ் சொல்றாங்க. காம்பாக்ட் டார்க் ரெட் பீன்ச் லைக் ஸ்ட்ரக்சர் சிட்டுவேட்டட் லிட்டில் போஸ்டீரியர்லி ஆன் தி பாடி கேவிட்டி அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம். இதைத்தான் நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய லைனை கரெக்டா மீனிங் மாறாம பட் ஷார்ட் அண்ட் பண்ணி மேல கொடுத்துட்டேன். ஓகேவா? டார்க் ரெட் கலர்ட் bean shaped structures present on either side of the vertebral column posteriorly. Okay. Each kidney is composed of several structural and functional unit called uriniferous tubule or nephron. ஒவ்வொரு கிட்னிக்குள்ளேயும் ஏகப்பட்ட நெஃப்ரான், மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் ஆர் யூரினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். அதுல தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஒவ்வொன்றிலையும் எம்எல் கணக்குல நடக்கும். ஓகேவா? பாயிண்ட் எம்எல்ஸ்ல நடக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை பியூரிஃபை பண்றாங்க. ஓகேவா? ஓகே. 2 ureters emerge from the kidney in the male frog. The ureter acts as urinogenital duct. சொன்னா யுரேட்டர் தான் யூரினோஜெனிட்டல் டக்டாக ஆக்ட் ஆகும், which opens into cloaca. ஃபீமேல்ஸ்ல யுரேட்டர் வந்து யுரேட்டர் அண்ட் ஓவிடக்ட் ஓபன் செப்பரேட்லி. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், செப்பரேட்டா தான் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஒன்னு இது ரெண்டு காமனா யுரேட்டர் தனியா போகுது, இது தனியா போகுது. ஓகேவா? அது காமனா போகல, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். தி thin walled urinary bladder is present ventral to rectum. சொன்னா which also opens into cloaca. ஓகே. Frog excretes urea and thus it is ureotelic animal. யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்றதுனால யூரியோடெலிக். ஓகேவா? ஓகே. அதாவது பிளட் வழியா தான் இதுங்க வந்து கிட்னிக்கு வருது, தென் அங்க இருந்து செப்பரேட் ஆகி எக்ஸ்கிரீட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்சரி சிஸ்டம்ஸ். ஓகேவா? அது நர்வஸ் சிஸ்டம்குள்ளேயே தான் வரும். ஓகே, பர்ஃபெக்டா இருக்கே பேஜஸ். கரெக்டா நர்வஸ் சிஸ்டமோட முடியுது. இதுல நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட் எழுதணும். என்னது அப்படின்னா, அட் அ டைம் அதுங்க எத்தனை லெக் ஏ பண்ணும்? ஃபீமேல் லேஸ் 2500 to 3000 எக்ஸ் அட் அ டைம். ஒரே நேரத்துல 2500 இருந்து 3000 எக்ஸ் லேக் பண்ணும். ஓகேவா? தேலே 2500 to 3000 எக்ஸ். சாரி, 300 போட்டிருக்கேன். 3000 எக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஆர் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சொல்லலாம். நர்வஸ் சிஸ்டம். ஓகே. இப்ப நர்வஸ் சிஸ்டம்னு எடுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் இதுங்க கிட்டயும் பிரெயின் இருக்கு. ஓகேவா? பிரெயின்ல நம்ம வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் 3 பாகமா பிரிப்போம். ஓகேவா? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு பிரிப்போம். இதுல நீங்க ஃபோர் பிரெயின் எடுத்தீங்கன்னா வந்து மெயின் வந்து பிரெயின் தான், தெரிஞ்சதுதான். இதுல ஃபோர் பிரெயின் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபோர் பிரெயின் வந்து என்னது? அதுல ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் இருக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணி இதை கொஞ்சம் கீழே இறக்கிடுறேன். அண்ட் லெட் மீ சேஞ்ச் இட்ஸ் கலர், சேஞ்ச் ஸ்டைல் டு திஸ். ஓகே. இந்த கலர் வேண்டாம், சேஞ்ச் ஸ்டைலு. டன். ஃபோர் பிரெயின்ல ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் இருக்கும். அது என்ன ப்ரோ ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் அப்படின்னா? ஸ்மெல்லிங், அதை தான் வந்து ஆல்ஃபாக்டரின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மெல் சம்பந்தப்பட்ட எல்லாமே கண்ட்ரோல் பண்றது ஃபோர் பிரெயின்ல தான். ஓகேவா? ஓகே. இந்த ஃபோர் பிரெயின்ல என்னெல்லாம் இருக்கும்னா செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் இருக்கும். ஓகேவா? இங்க வேணா போடுறேன், செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். ஓகேவா? பேர்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். லெஃப்ட் ஒன்னு, ரைட் ஒன்னு. பேர்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர், ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கும், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். தென் அன்பேர்டு டயன்செஃபலான். அன்பேர்டு அதாவது ஒன்னு தான் இருக்கும். ஓகேவா? டயன்செஃபலான் அப்படின்னா டை ஃபர்ஸ்ட் ரெண்டா, இதுல வந்து 2 பார்ட் இருக்கும். என்னன்னா தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ். தாலமஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஹைப்போதாலமஸ். ஸோ தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ், டயன்செஃபலான். ஓகேவா? இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பேர்டு டயன்செஃபலான்னு. இதை தெளிவா நம்ம படிக்கிறது வந்து லாஸ்ட் நம்ம ஹியூமன் பிசியாலஜில லாஸ்ட்டுக்கு முந்தின சாப்டர் ஒரு சாப்டர் வரும். ஓகேவா? வாட் இஸ் இட்? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அதுல நம்ம வந்து டயன்செஃபலான்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் எல்லாமே தெளிவா பார்ப்போம். ஓகேவா? ஓகே, சரி. அன்பேர்டு டயன்செஃபலான். ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுடைய மிட் பிரெயினுக்கு வருவோம். ஓகேவா? நம்மளுடைய மிட் பிரெயின் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுடைய மிட் பிரெயின்ல ஆப்டிக் லோப்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்?
ஆப்டிக் லோப்ஸ் இருக்கும். ஓகேவா, ஆப்டிக் லோப்ஸ், அதாவது சாரி அதுவும் பேர்டு ஆப்டிக் லோப்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ பேர்டு ஆப்டிக் லோப்ஸ் இருக்கும். ஓகேவா, ஓகே, விச் மீன்ஸ் ஆப்டிக்னாலே நம்ம கண் சம்பந்தப்பட்டது. ஸோ விஷன் அண்ட் ஹியரிங் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகேவா, விஷன் அண்ட் ஹியரிங் மிட் பிரெயின்ல தான் இருக்கும். ஓகே, இது போக நம்மளுக்கு வந்து பான்ஸ் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. ஹைண்ட் பிரெயின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஹைண்ட் பிரெயின்ல பான்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆப்சென்ட். ஓகேவா, நம்மளுக்குலாம் இருக்கும், இதுங்க கிட்ட இருக்காது. பான்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆப்சென்ட். அண்ட் இதுங்க கிட்ட வந்து சொல்ல போனா வெல் டெவலப்டு விஷன் அண்ட் ஹியரிங் இருக்கும். ஓகேவா, கம்பேர்ட் டு அதர் சென்சரி எப்படி சொல்றது சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ், விஷன் அண்ட் ஹியரிங் வந்து வெல் டெவலப்டா இருக்கும். ஓகேவா, விஷன் அண்ட் ஹியரிங். பட் மிச்ச சென்சரி ஸ்ட்ரக்சர் லைக் டேஸ்ட், டச், ஓகேவா, அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஸ்மெல், ஆல்ஃபாக்டரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் லைக் செல்லுலார். உங்களுக்கு என்சிஆர்டிலே இது கொடுத்திருப்பாங்க, செல்லுலார் அக்ரிகேஷன் அரவுண்ட் நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, என்னது செல்லுலார் அக்ரிகேஷன். இது ஸ்மெல் பண்ண எடுத்துருவோம். ஓகே, செல்லுலார் அக்ரிகேஷன், அதாவது செல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் செல்லுலார் அக்ரிகேஷன் அரவுண்ட் நர்வ் எண்டிங்ஸ். ஓகேவா, அரவுண்ட் நர்வ் எண்டிங்ஸ். ஓகே, செல்லுலார் அக்ரிகேஷன்ஸ் அரவுண்ட் நர்வ் எண்டிங்ஸ் அதான் இருக்கும். ரொம்ப வெல் டெவலப்டாலாம் இருக்காது. ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிளா லைட்லி டெவலப்டு தான். அண்ட் இதுல வந்து இட் கண்டெய்ன்ஸ் 10 pairs ஆஃப் cranial nerves இருக்கும். இதுல 10 pairs ஆஃப் cranial nerves. இதெல்லாம் இப்ப என்னன்னு உங்களுக்கு புரியாது. அதாவது பிரெயின்ல இருந்து 10 pairs ஆஃப் நர்வ்ஸ் வெளியே வரும். ஓகேவா, கிரேனியல் அப்படின்னாலே இங்க பிரெயினை சொல்றாங்க. அதுல இருந்து 10 pair ஆஃப் நர்வ்ஸ் வரும். அப்ப 20 நர்வ். ஓகேவா, 10 pair ஆஃப் cranial nerves இருக்கும். அண்ட் இதுல மெடுலோ ஆப்லங்கேட்டா பாசஸ் அவுட் த்ரூ ஃபோராமன் மேக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம ஹைண்ட் பிரெயின்ல உள்ளதுதான் மெடுலோ ஆப்லங்கேட்டா. ஓகேவா, அது நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஃபோராமன் மேக்னம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஓட்டம் மூலமா தான் அது போய் கனெக்ட் ஆகும். ஓகேவா, இட் இஸ் a very important thing. மெடுலோ ஆப்லங்கேட்டா passes out. இது அப்படியே என்சிஆர்டில அப்படியே எழுதுறேன். ஓகேவா, இதுல ஞாபகமா வச்சுக்கணும். நான் இப்ப சொல்ற மாதிரி நீங்களும் டக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். passes out through foramen magnum and connects with spinal cord. ஓகேவா, connects with spinal cord. Okay, medulla oblongata passes out through foramen magnum and connects with spinal cord. So with this நம்ம ஃப்ராகோட மேஜர் இது முடிஞ்சிச்சு. இது போக உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூசிங் கிளாண்டை பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுவும் ஜஸ்ட் பேர் தான் கொடுத்திருப்பாங்களே தவிர என்னென்னு இந்த அளவுக்குலாம் டீப்பாலாம் இருக்காது. ஓகேவா, ஸோ அதை ஜஸ்ட் ரீட் பண்றேன், பாத்துக்கோங்க. பட் அதுவுமே இப்ப இருக்கான்னு தெரியல, பிகாஸ் பழைய என்சிஆர்டில கொடுத்திருந்தாங்க, இதுலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இருந்தா ஓகே, இல்லைனாலும் பாத்துக்கலாம். பிகாஸ் அதெல்லாம் இப்ப என்னன்னு சொன்னா நம்மளுக்கு கண்டிப்பா புரியறதுக்கு சான்சஸ் கிடையாது. கெமிக்கல் கோஆர்டினேஷன் படிச்ச நம்மளோட டிராப்பர்ஸ் ஆர் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணா புரியலாம். ஓகேவா, ஓகே. தி சிஸ்டம் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இஸ் ஹைலி எவால்வ்ட் இன் ஃப்ராக்ஸ். எஸ், ஒரு வெர்டிபிரேட்டுங்கிறப்பவே ஹைலி எவால்வ்டா தான் இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் போத் நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன ஞாபகம் இருக்கா? கிளான்ஸ் வித்தவுட் டக்ட் ஞாபகம் இருக்கா? அதாவது டைரக்டா அதுங்களுடைய செக்ரீஷனை உள்ள பிளட்ல போர் பண்ணி விடுறது. டக்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு படிச்சோமா, அதுதான் நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ். தி கெமிக்கல் கோஆர்டினேஷன் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் பார்த்துக்கும் பை ஹார்மோன்ஸ். ஓகேவா, எண்டோக்ரைன் கிளான்ஸ் பார்த்துக்கும். இதுல ப்ராமினென்டான எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பிட்யூட்ரி, தைராய்டு, பிட்யூட்ரினா மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம், பாராதைராய்டு, தைமஸ், பினேல் பாடி, பான்கிரியாட்டிக் ஐலட்ஸ், அடுத்து அட்ரினல் அண்ட் கொனாட்ஸ். அட்ரினல் கிளாண்ட் அண்ட் கொனாட்ஸ்ங்கிறத நம்மளுடைய
டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி தான் கொனாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்கும். அதாவது மெயினான விஷயம் இதுதான். இதுக்கு அடுத்து சைட்ல போகக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். சைட்ல போற எல்லாத்தையும் தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா ப்ரோ? அப்ப இங்கேயும் கிரேனியல்னு கொடுத்துருக்காங்கன்னா நல்லா வாசி. கிரேனியல் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ், அதாவது இந்த பிரெயின்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைன்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸ், அதெல்லாம் தான் நம்மளுடைய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல நம்ம உள்ளுக்குள்ள பிரிப்போம். ஓகேவா? அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கெலிட்டல் நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாம் பிரிப்போம். ஓகேவா? இந்த அட்டானமிக்குள்ளேயே சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக்லாம் பிரிவினைகள் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல தெளிவா படிச்சிருவீங்க. அப்போ ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. there are 10 pairs of cranial nerves சொன்னா arising from the brain, அதாவது பிரெயின்ல இருந்து வரக்கூடியதான் cranial nerve. சோ 10 பேர் இருக்கு. பிரெயின் வந்து bony structure called brain box, அதாவது cranium மண்டை ஓட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. brain is divided into 4 brain, mid brain and hind brain. ஓகேவா? 4 brainல தான் நம்மளுடைய olfactory lobes இருக்கும், paired cerebral hemisphere and unpaired diencephalon சொல்லுவாங்க. ஓகேவா? unpaired diencephalon thalamus and hypothalamus அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஒன்னு தான் இருக்கும். சோ அதான் unpaired அப்படின்னு சொல்றோம். ஓகே. mid brain is characterized by a pair of optic lobes. hind brain consists of cerebellum and medulla oblongata. ஓகேவா? நம்மளுடைய hind brainல எடுத்தீங்கன்னா cerebellum, medulla oblongata and pons அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இதுங்க கிட்ட பான்ஸ் இருக்காது, அதனாலதான் பான்ஸ் ஆப்சென்ட்னு போட்டிருப்பேன். ஓகேவா? ஓகே. மெடுலா ஆப்லங்கேட்டா எது வழியா பாஸ் ஆகுதுன்னு பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் திஸ் கலர். மெடுலா ஆப்லங்கேட்டா passes out through foramen magnum and continues with spinal cord. ஓகேவா? ஸ்பைனல் கார்ட்ல போய் டச் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட், frog has different types of sense organs, namely organ of touch sensory papillae, tasteக்கு taste buds, ஸ்மெல்லுக்கு nasal epithelium, விஷனுக்கு ஐஸ் and hearingக்கு tympanum. ஓகே. out of these, eyes and internal ears are well developed or well organized structure. ஓகேவா? and eyes and இதுதான் வந்து well developed இருக்கும். மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா rest or cellular aggregation around nerve endings. this is also important. ஓகேவா? foramen magnum important தான். நம்மளுடைய இந்த மொத்த பேராவுமே எனக்கு சொல்ல போனா இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஹைண்ட் பிரெயின்ல வந்து பான்ஸ் இருக்காதுங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. ஸோ இந்த foramen magnum இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் எதனாலும் கேட்கலாம் உங்களுக்கு, அதனாலதான் திருப்பி திருப்பி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இது எல்லாமே வந்து நர்வ் எண்டிங்ஸ் அரௌண்ட்ல இருக்கிற செல்லுலர் அக்ரிகேஷன் தான். ஃப்ராகோட ஐஸ் எல்லாம் வந்து there are pair of eyes, spherical structure situated in the orbitans skull, அதாவது எங்களுக்குன்னு உள்ள இடத்து தான் ஆர்பிட்னு சொல்றாங்க. these are simple eyes, ஆல்ரெடி தெரியும். ஒன்லி 1 யூனிட் தான் இருக்கும். ஓகே. எக்ஸ்டர்னல் இயர் ஆப்சென்ட், அதுக்கு பதிலாக டிம்பனம் தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? ஒரு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே. இயர் இஸ் an organ of hearing as well as balancing. இயர் வந்து நம்மளுக்குமே ஆர்கன் ஆஃப் ஹியரிங் அண்ட் பேலன்சிங்கும் இயர் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அட் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து வெளியே இப்ப இந்த பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த மோஷன் சிக்னஸ் இருக்கும்ல, அதுக்கு ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து உள்ளுக்குள்ளேயே எதையா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, ஸ்டேஷனரியா இருக்க ஒரு ஆப்ஜெக்ட பாத்துக்கிட்டே இருக்கீங்க, பட் உங்க காதுல வர சவுண்ட்ஸ் வெளியே என்னமோ ஆடிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம பிரெயினுக்கு வந்து ஏதோ என்னடாது ஒன்னு ரெண்டுமே ஏதோ டிராவல் ஆயிட்டுங்கிற மாதிரி சிக்னல் வரணும், இல்லைன்னா ரெண்டுமே ஸ்டேஷனரின்னு வரணும். காது சொல்லுது நம்ம இங்கேயோ டிராவல் ஆயிட்டு இருக்கோம்னு சொல்லுது, நம்மளுடைய கண் சொல்லுது நம்ம ஸ்டேஷனரியா இருக்கும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு ஒரு கன்ஃபியூஷன் நடந்து அந்த மாதிரி டைம்ல சரி நம்ம உடம்புக்கு எதுவும் சரியில்லை போனு சொல்லிட்டு வாமிட் பண்றது, அது தலைவலி வர்றது, இது எல்லாமே அந்த மாதிரி டைம்ல வரும். இது ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகேவா? ஸோ அதை வந்து பேலன்சிங் ஆர்கன் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ சம்மரி நம்ம இன்னும் வந்து காக்ரோச் முடிக்கல, ஸோ முடிச்சுட்டு பாத்துக்கலாம் வாங்க. லெட் அஸ் டூ தி கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ல இருந்தா இருக்கும். ஓகேவா? டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஆல்ரெடி 144, எனக்கு தெரிஞ்சு 2 hours ஆயிரும். ஸோ மேபி உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கும் டிலே ஆகலாம். ஓகேவா? ஓகே. ஃப்ராக் கேன் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். கரெக்ட் தான். ஃப்ராக் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஆம்பிபியா ஃபைலம் கார்டேட்டா. கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட். அண்ட் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரீசன் அசர்ஷனா கொடுத்துட்டு அசர்ஷனை ரீசனா கொடுத்துருக்கணும். அதாவது ஃப்ராக் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஆம்பிபியா ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு மேல கொடுத்துட்டு அதுக்கு கீழே இதை கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஏன்னா அதுங்க தரை மற்றும் தண்ணி ரெண்டுத்திலையும் வாழ்றதுனாலதான் நம்ம அதை வந்து ஆம்பிபியான்னு சொல்றோம். அது ஆம்பிபியா நம்ம சொன்னதுக்காக அது போய் ரெண்டுத்திலையும் வாழல. புரியுதா? சோ இதுல போத் ஆர் கரெக்ட், பட் நாட் எக்ஸ்பிளைனிங்.
இதே இது உங்களுக்கு அப்படியே மாத்தி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அசர்ஷன்ல ஃப்ராக்ஸ் பிலாங் டு கிளாஸ் ஆம்பிபியா, கீழே வந்து ஃப்ராக்ஸ் கேன் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர்னு கொடுத்திருந்தா இட் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அது ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் லேண்ட்ல வாழ்றதுனால தான் அதை நம்ம ஆம்பிபியால தூக்கி போட்டோம். நம்ம ஆம்பிபியால போட்டதுனால ஒண்ணு அது ஃப்ரெஷ் வாட்டர் இதுல வாழல. நீ இப்ப அதை தூக்கி ரெப்டீலியால போட்டிருந்தா கூட அது ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் லேண்ட்ல வாழத்தான் போகுது. ஓகேவா? போத் ஆர் கரெக்ட் பட் நாட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், frogs are cold blooded. correct. Their body temperature varies with the temperature of the environment. இது எக்ஸ்பிளைனிங். எதனால நம்ம கோல்டு பிளட்னு சொல்றோம்? அதுங்களோட பாடி டெம்பரேச்சர் அவுட்டர் என்விரான்மெண்டோட டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகும். ஸோ போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகே. நெக்ஸ்ட், during estivation and hibernation, frogs take shelter in deep burrows to protect them from extreme weather. correct. Estivation is also known as winter sleep. அப்படியா? hibernation தான் winter sleep, estivation is summer sleep. So A true or false? A true or false? Okay. Skin of frog is not smooth and slippery due to present. Not smoothly முடிஞ்சு போச்சு. நீங்க வாட்ல அவசர skin of frog is smooth slippery correct, mucus gland okay correct தான் அப்படின்னு போடக்கூடாது. நாட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதுலயே முடிஞ்சு போச்சு. Frog never drinks water but it absorbs through skin. correct. So A false or true? A false or true? ஓகேவா? ஓகே. Alimentary canal of frog is short. correct. காரணம் ரீசன் frogs are carnivores. எஸ், இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கூட. கரெக்டா? போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகே. frog has a trilobed tongue. அப்படியா? bilobed tongue. okay. prey is captured by the frog with the help of its tongue. yes, bilobed tongue help பண்ணும். so A false or true? A false or true? okay. vascular system of frog is well developed and open type. கிடையாது, closed type. frogs have lymphatic system also. correct. so A false or true? A false or true? okay. there is hepatic portal system in frogs. correct. hepatic portal system is venous connection between liver and intestine in frog. correct. பட் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுதா? ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் என்னன்னு தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணல. கரெக்டா? ஸோ போத் கரெக்ட் பட் நாட் எக்ஸ்பிளைனிங். போத் கரெக்ட், சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. போத் கரெக்ட் அண்ட் நாட் எக்ஸ்பிளைனிங். நாட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ஃப்ராக் லிம்ஃப் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் பிளட். ஆமா, ஃப்ராகோட லிம்ஃபும் பிளட் வேற வேற டிஃபரன்ஷியேட் ஆகி தான் இருக்கும். கரெக்ட். lymph of frog lacks few proteins and RBCs. yes, இதுதான் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரண்ட். சோ டிஃபரன்ஸ் இதுதான். சோ both correct and explaining. both correct and explaining. கரெக்டா அதோட ரீசனாகவும் இருக்குது. ஓகேவா? ஓகே. frog is ureotelic. அப்படியா? ஆமா, கரெக்ட். because it excretes urea. இதுவும் அதேதான். both correct and explaining. copy paste. both correct and explaining. only tympanum can be seen in frogs. ஆமா. external ear is absent in frogs. ஆமா, அதனால நம்மளால tympanum மட்டும் பார்க்க முடியுது. அதேதான், திரும்பி பேஸ்ட் பண்ணுங்க. paste. frogs are beneficial to mankind. ஆமா. frog eats insect and protects crop. அதுதான் அதோட பெனிஃபிட். இங்கேயும் அதேதான். paste. ஓகே. காக்ரோச் நம்ம படிக்கல. காக்ரோச் படிக்கல. காக்ரோச் படிக்கல. காக்ரோச் இதுவும் காக்ரோச். இது 2024 அந்த பிவைக்கு. ஓகேவா? இது காக்ரோச் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான். இதுதான் உங்களுக்கு தெளிவா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லிடுறேன். இதுவும் காக்ரோச்சா? ஓகே. ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வருஷம் 2025ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட அந்த நம்ம படிச்ச அந்த டிஷ்யூஸ் அதுல இருந்து வரல. எல்லாமே ஃப்ராக்ல இருந்தா வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் சொல்லலாம். ஓகேவா? நீங்க கான்செப்ட் ஒழுங்கா புரிஞ்சிருக்கீங்களான்னு படிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். மோஸ்ட் ப்ராப்ளி இது கேட்பாங்களான்னா டவுட் தான். பட் ஆனா கேட்கலாம். இதுவுமே நீட் 2025 மாதிரி நான் வந்து டிஃபிகல்ட்டா கொண்டு வரணும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் பண்ண முடியும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேட்கறாங்க? ஃபாலோயிங் டயக்ராம் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் ஆஃப் ஃப்ராக். ஃப்ராகோட பிளட் சர்க்குலேஷன் கொடுத்துட்டாங்க. ABCD. அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏ என்னது? ஏல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. ஓகே. அப்போ இது எய்தர் ரைட் ஏட்ரியமா இருக்கும் இல்ல லெஃப்ட் ஏட்ரியமா இருக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ, இது ரைட் ஏட்ரியம் ஆர் லெஃப்ட் ஏட்ரியமா இருக்கணும். ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல். ஆரிக்கல் ஆர் ஏட்ரியம் ரெண்டும் ஒண்ணுதான்.
சரி நம்ம வச்சு இதை கேன்சல் பண்ண முடியாது. சரி ஏக்கு எங்க இருந்து வருதுன்னு பாரு. சைனஸ் வீனோசஸ்ல இருந்து ஏக்கு பிளட் வருது. சைனஸ் வீனோசஸ்ல இருந்து எதுக்கு பிளட் போகும்? ரைட் ஏட்ரியமுக்கு தானே போகும். ஏன்னா இட் இஸ் லொகேட்டட் டார்சல் டு ரைட் ஏட்ரியம். சோ இது ரைட் ஆரிக்கல். சோ இந்த ஆப்ஷன் இருக்க முடியாது, இந்த ஆப்ஷன் இருக்க முடியாது. ஓகே சரி, அப்போ ஏ வந்து ரைட் ஆரிக்கல் ஆர் ஏ ரைட் ஏட்ரியம். ஓகே ஏல இருந்து வென்ட்ரிகல் போகுது. அப்ப பி என்னவா தான் இருக்கும்? லங்ஸ்ல இருந்து டைரக்டா வருது, லெஃப்ட் ஏட்ரியமுக்கு தான் வரும். சோ பி இஸ் லெஃப்ட் ஏட்ரியம் ஆர் லெஃப்ட் ஆரிக்கல். ஓகேவா, அது கரெக்டா தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் நல்லா பாரு. வென்ட்ரிக்கல்ல இருந்து வெளியே போகுது. எங்க போகுது? வென்ட்ரிக்கல்ல இருந்து டைரக்டா நமக்கு சாக்லைக் கோனஸ் ஆர்டீரியோசஸ் இல்ல ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ்க்கு போகும். சோ அப்ப இங்க ட்ரங்க்ஸ் அண்ட் லிம்ஸ் இது கிடையாது. ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் இதுதான் ஆன்சர். இது டி ட்ரங்க்ஸ் அண்ட் லிம்ஸ், அதாவது பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் போகுது அப்படிங்கிறது காமனா கொடுத்துருக்காங்க. ஓகே கொஸ்டின் நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு மொத்த கான்செப்ட் இந்த ஒரே ஒரு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஓகேவா, நான் வேணா இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், நீங்க இந்த டயக்ராம பாத்துக்கோங்க. ஓகே இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் 2025 PVQs. ஓகேவா, ஓகே வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பிளட் வெசல் தட் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி பாடி டு ஹார்ட்? ஃப்ரம் பாடி டு ஹார்ட் என்னது? நம்மளுடைய வெயின் கொண்டு வரும். அதுவும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன அர்த்தம்? பாடி பார்ட்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வர போகுது. ஓகேவா, அதை நீங்க ஈஸியா சொல்லுங்க. பாடி டு ஹார்ட்னால அதுதான், லங்ஸ்ல இருந்து கொண்டு வரல. சோ அப்ப அது என்னது? லார்ஜஸ்ட் வெயின் என்னது? பேர் என்னது? வீனா கவா. என்சிஆர்டிலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே which of the following statement is correct about location of male frog copulatory pad? மேல் ஃப்ராக்ல காப்புலேட்டரி பேட் எந்த லொகேஷன்ல இருக்கும்னு கேக்குறாங்க. எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் ஃபோர் லிம்ப். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் ஃபோர் லிம்ப். ஓகேவா, ஹைண்ட் லிம்புங்கிறது தப்பு. ஃபோர் லிம்போட செகண்ட் டிஜிட் கிடையாது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் ஃபோர் லிம்ப் தான். ஓகே ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் எதையும் லிங்க் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. எதையும் லிங்க் பண்ணும்? கிட்னி அண்ட் லோயர் பார்ட்ஸ். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் frog respire in water by skin and buccal cavity and on land by skin and buccal cavity and lungs. Choose the correct statement. Bro நீங்க எனக்கு சொன்னது வாட்டர் ஸ்கின் மட்டும் தானே சொன்னீங்க, பக்கல் கேவிட்டி சொல்லலையே. எஸ், இவங்க வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கறத இப்படி கேக்குறாங்க, புரியுதா? ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க. சோ நீங்க பாரு, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் வாட்டர் பட் ஃபால்ஸ் ஃபார் லேண்ட். அப்படியா? இல்ல, லேண்டுக்கு அது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கின், பக்கல் கேவிட்டி அண்ட் பல்மனரி கரெக்ட் தான். சோ ட்ரூ ஃபார் போத்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, வாட்டருக்கு நம்மளுக்கு தப்பு. சோ ஃபால்ஸ் ஃபார் வாட்டர் அண்ட் ட்ரூ ஃபார் லேண்ட் கரெக்ட். ஓகேவா, சோ இட் இஸ் ஃபால்ஸ் ஃபார் போத். இல்ல, ரெண்டுக்கு தப்புல. ஓகே சோ அவ்வளவுதான். வித் திஸ் இன்னையோட ஃப்ராக் முடிச்சிட்டோம். ஓகேவா, ஓகே சோ ஃப்ராகே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 2 hours இழுத்துருச்சு. பட் காக்ரோச் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு 15 minutes அதுல சேவ் ஆகும்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பட் உங்களுக்கு காக்ரோச்சுமே 2 hours கிட்ட இழுத்துரும். காக்ரோச்ல இதை விட ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. ஓகேவா, சோ ஓகே இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஆல்ரெடி நான் இப்போ எண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆல்ரெடி இதுவே டைம் ஆயிரும் நினைக்கிறேன். லைக் ஒரு 9 o'clock மேலதான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி இருக்கும். சாரி ஃபார் தட். ஓகே அண்ட் திரும்பி அந்த கெமிஸ்ட்ரி லெக்சருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பிரேம் ப்ரோவும் அதுக்கப்புறம் தான் சாரி ப்ரோன்னு சொன்னப்ப. ஓகே மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ். ஓகே ஸோ அவர் சைட்ல இருந்து எங்க சைட்ல இருந்து சாரி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் எப்பவுமே கேட்கறது தான், please like to our videos, subscribe to our channel and share it with your friends so that எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, query இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பாக்குறேன்னா அப்ப அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா, ஓகே ஸோ தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் அண்ட் நாளைக்கு உங்களுக்கு ஹாலிடே. ஸோ ஃப்ரீயா விடாம உங்க எல்லாத்துக்கும் ஸ்கூலும் ஹாலிடேவா தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி, பிகாஸ் கவர்மெண்ட் ஹாலிடே தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க அதை